நீங்க கொண்டாடுங்க. ஒரு கலைஞனை எங்க கொண்டாடணும்னா, அவனோட படைப்புகளோட தான் கொண்டாடணும் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு எனக்கு அது வந்து இந்த இந்த நேரத்துக்கான ஒரு பதிலா இருந்தது. இங்க இருக்கிற இந்த 20 பேர தாண்டி இந்த இந்த ஆழ்ந்த இரங்கல் எதுக்கு வெளியில போணுங்கிற அளவுக்கு கூட இருந்தது. சொல்லப்போனா, எத்தனையோ கோடி மக்களோட அ அந்த அன்றைய தினத்துக்கான மதிய உணவோ, தண்ணீரோ வந்து துக்கம் இல்லாம தொண்டைக்குள்ள போயே இருந்திருக்காது. அந்த அளவுக்கு அந்த மரணம் வந்து நம்ம எல்லாரையுமே பாதிச்சிருந்தது. பவதாரிணி அப்படிங்கிற ஒரு பாடகிக்கான ஆழ்ந்த இரங்கல் மட்டும் இல்லாம, நான் உள்பட எத்தனையோ படைப்பாளிகளோட துக்கங்கள்லயும், சந்தோஷங்கள்லயும் அதிகமா பங்கேற்ற, பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிற, மரணம் வரைக்கும் பங்கெடுக்க போகிற, இசையை கொடுத்த இசைஞானி அவர்களுடைய துக்கத்துல பங்கெடுக்கிற ஒரு சிறிய நன்றி கடன் தான் இதுன்னு நினைக்கிறேன். இத நன்றி கடன்னு சொல்றத விட கடமையா வந்து நான் இத பார்க்கிறேன். இத நம்ம பண்ணலன்னா வேற யாரு பண்ணுவா? அப்படிங்கிற மாதிரி. சமீபத்துல மறைந்து போன திரு விஜயகாந்த் அவர்கள் மறைந்த அன்றும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு இறுக்கம் வந்து இருந்தது. விஜயகாந்த கொண்டாடுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும், தன்னுடன் பணிபுரிந்த, தனக்கு கீழே பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு அவர் வயிறார சாப்பாடு போட்டிருக்காருங்கிற ஒரு காரணம் மட்டுமே போதுமானதா இருந்தது. அதே மாதிரி இசைஞானியோட அவருடைய எங்களோட காலத்துக்கு பிறகும் கூட அவருக்கு சொல்றதுக்கு வேற எந்த காரணமும் தேவையில்லை இசையை தவிர. படைப்ப வந்து படைப்பாளிகளோட படைப்ப மட்டும் வச்சு நம்ம அவங்கள பார்த்தா போதுங்கிற புள்ளியில வந்து நான் ரொம்பவுமே ஒத்து போவேன். அவங்களுடைய அத தாண்டி அந்த கோட்ட தாண்டி அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு எனக்கு எந்த அ உரிமையும், இடமும் தேவையில்ல. அவங்களுக்கும் நமக்கு தேவையில்ல. ஆனா அந்த படைப்புங்கிறது தலைக்கு மேல கிரீடம் மாரி வச்சு கொண்டாடப்படக்கூடியது. 2 நாளா வந்து இந்த விஷயங்கள பார்க்கக்கூடாதுன்னு இருந்தாலும், நம்ம கண்ண கிழிச்சிட்டு வந்த சில காட்சிகள் வந்து, அத அத வந்து தாண்டி எப்படி நம்ம இத தாண்டி போக போறோம்னே தெரியல. குறிப்பிட்ட சில விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுதுன்னு சொன்னா, இந்தியால, தமிழகத்துல, தென் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட எத்தனையோ வீடுகள்ல வந்து அன்ற மாலை வந்து மாலை விளக்கேற்றல அப்படின்னு சொன்னாங்க. அம் அதெல்லாம் வந்து சொந்த உறவுகள் நம்ம மாமி வீடு, சாச்சி வீட்ல யார் வீட்லயாவது இறந்து போனா கூட அத செய்வோமான்னு தெரியல. விளக்கேற்றலங்கிறது எத்தன பேர் பட்டினி கிடந்தாங்கன்னு தெரியல. அதே மாதிரியான தாக்கத்தை வந்து அவங்க வந்து சிங்கப்பூர்லயும், ஹாங்காங்லயும், அமெரிக்காலயும் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேள்விப்படும்போது, அம் என்ன லெஜெண்ட் இருந்த பீரியட்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இளையராஜாவுடைய கண்கள் வந்து எப்பவுமே அ தன்னுடைய குடும்பத்துக்கான கண்களா இருந்து பார்த்ததே கிடையாது. அந்த ஒரு மேடையில கூட தன் மகள், மகன் எல்லாரும் இருக்கும்போது கூட அந்த கண்கள் வந்து ஆடியன்ஸ்க்கான அவரோட இசைய கேட்கிறவங்களுக்கான கண். அந்த கண் வந்து எப்படின்னா, அந்த கண்ணோட பார்வையில வந்து அவர் ஒரு கட்டளை இடுவாரு. இந்த இடத்துல நீ இங்க இருக்கணும், இங்க நிறுத்தணும்னு. அவர் தன் பிள்ளைகள கூட வந்து சக கலைஞர்களா மட்டும் தான் பார்க்கிற அந்த கண்ண தான் நம்ம பார்த்திருந்தோம். அவர் அந்த திரைச்சீலைய வந்து எப்பவுமே ரொம்ப சரியா இழுத்து விட்டுப்பாரு. என்னன்னா, இதுக்கு மேல நீ எதையும் என்ன பார்க்காத. இதுக்கு உள்ள நீயும் வராத, நானும் வராதேன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு பாடகிக்கு இந்த மரியாதை வந்து செலுத்தணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப அவசியமா இருந்தது. அதையும் தாண்டி அவர் வந்து தன்னுடைய மரணத்தோட எப்படி ஒரு போராடி இருக்காருன்னா, இங்க நாங்க கீழ இருக்கும்போது பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு புற்றுநோய்ங்கிறது எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வாசல் கதவ தட்டி உள்ள வந்துட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரு மரணத்த குடுத்துட்டு போகுது. அதையும் நான் ஒரு படிப்பினையா இந்த பார்க்குறேன். ஏன்னா என்னோட வீட்லயும் இப்போ ஒரு புற்றுநோய் இருக்கு. சந்திரா பேசிட்டு இருந்தாங்க. எல்லாருடைய வீட்லயும் அந்த புற்றுநோய் வந்து புற்றுநோய் மாதிரியே அதிகரிச்சுட்டு இருக்கு. புற்று மாதிரியே அது அதிகரிச்சுட்டு இருக்கு. அதுக்கும் இந்த இந்த கூட்டம் வந்து அதுக்கான கூட்டமாவும் இருக்கணும். விழிப்புணர்வுக்கான கூட்டமாவும் இருக்கணும். அதனால தான் இத முன்னெடுத்தோம். இது முன்னெடுத்ததற்கான காரணம் இது. மத்தபடி இங்க வந்து எனக்கு சில அனுபவங்கள வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு இளையராஜாவோடு நெருக்கமா இருந்தவங்களும், என்னை விட அனுபவத்தில முதிர்ந்தவங்களையும் நான் வந்து சிலர வந்து இங்க பேசணும்னு விரும்பி கேட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு நாள் 24 மணி நேரம் கூட நாங்க எடுத்துக்கல. கிட்டத்தட்ட நானும் வேடியப்பன் அவர்களும் நேத்து பேசும்போது, இத செய்யலாமாங்கும்போது, கண்டிப்பா நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு, இது ஒரு 13 இல்லன்னா 14வது மணி நேரத்துல நாம நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்து திரு மீரா கதிரவன் அவர்கள நான் வந்து அழைச்சப்போ, ஒண்ணுமே பேசல. வந்துடுறேன்ப்பா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "இது போஸ்டர்லாம் எதுவுமே பண்ணல சார்" அப்படின்னா, "அதெல்லாம் இங்க தேவையே கிடையாது. நான் கண்டிப்பா வரேன்னாங்க." அவங்க அவங்களுடைய அனுபவங்கள பகிர்ந்துக்குவாங்க. தீபா அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இளையராஜா அவர்கள பத்தி
பவதாரணி அவங்கள பத்தி அவங்களுடைய பார்வையை இங்க பகிர்ந்துக்குவாங்க. கவிதைக்காரன் இளங்கோ அவர்கள் வந்திருக்காங்க. நான் வந்து ஒவ்வொருத்தருமே அடுத்தடுத்து வந்து அவங்களுடைய அனுபவங்கள பகிர்ந்துக்குவாங்க. கவிதைக்காரன் இளங்கோ கூட நாங்க பேசிட்டு இருக்கும்போது, இளையராஜா பத்தி பேசிட்டு இருக்கும்போது நெறைய எங்களுக்கே தெரியாத விஷயங்கள சொல்லுவாங்க. இன்னும் சிலர வந்து நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவங்க எல்லாருமே இன்னைக்கு திங்கட்கிழமை மாலைங்கிறதுனால முடிஞ்சா வர்றேங்கிற பதிலே எனக்கு போதுமானதா இருந்தது. ஆனா இன்னைக்கு இவ்ளோ பேர் வருவீங்கன்னு நான் நெனச்சே பார்க்கல. சந்திரா வந்துட்டு என்ன எதுக்கு பேச சொன்னீங்கன்னாங்க, நீங்க வந்து திரைத்துறையில இருக்கிறதுனால உங்களுடைய மனசுல என்ன இருக்கோ அத நீங்க இங்க சொல்லணும். கீரா அவங்க வந்திருக்காங்க. அதனால யாராவது அவங்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும், பவதானி அவர்களுக்கும் ஒரு புள்ளியிலயாவது இங்க பேசணும்னா, இது ஒரு சின்ன ஆவண பதிவு மட்டும் தான். யாராவது விரும்புனீங்கன்னா நீங்க வரலாம். முதல்ல இத தொடங்கி வைக்கிறதுக்கும் நான் விரும்புற ஒரு உரைய குடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிட்டு இருக்கேன். ஏன்னா, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இயக்குனர் தாமிரா அவர்கள். தாமிரா அவர்கள் மறைந்தப்போ நான் எந்த அளவுக்கு பாதிச்சேனோ, திரு மீரா கதிரவன் அவர்களும் மிகவும் பாதிச்சிருந்தாங்க. எங்க 2 பேருக்குமே ரொம்ப பிரியமானவங்க. கவிதைக்காரன் இளங்கோ அவர்களுக்கும் தாமிரா வந்து பிரியமானவங்க. அப்போ இந்த கூட்டத்த நம்ம வச்சிருந்திருக்கணும். ஆனா, தாமிரா கூட்டத்துல எனக்கு பேச முடியல. தாமிரா, இளையராஜா, மீரா கதிரவன் இவங்க எல்லாருக்குமே ஒரு கனெக்டட் பாயிண்ட் இருக்கு. அது அவர் வந்து சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அம் இது அதாவது கலைஞர்களாலும், படைப்பாளிகளாலும் மட்டும் தான் ஒரு துக்கத்தை, ஒரு துயரத்தை எங்க மாஸ்டர்ஸ் சொன்ன மாதிரி அதையும் நாங்க தாண்டி போவோம். அதனால இதையும் நாங்க கடந்து போவோம்னு நம்பிக்கையோட ஆரம்பிச்சு வைக்கிறேன். நன்றி. மீரா கதிரவன் அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் மாலை வணக்கம். எல்லா வீடுகளின் முற்றங்களில் இருந்தும் கண்ணுக்கு புலப்படாத பாதை ஒன்று கபரஸ்தானத்தை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறான் கசல் கவிஞன். அந்த பாதை எவ்வளவு நீளமானது இல்லை எவ்வளவு குறுகியது அப்படிங்கிறதெல்லாம் வாழ்க்கை நமக்கு அளிக்கக்கூடிய சலுகைன்னு நான் நினைக்கிறேன். வந்து இப்போ பொதுவாகவே எனக்கு இந்த இறப்பு வீடுகளில், குறிப்பாக சினிமாவில் மட்டும் இல்லை, சினிமாவுக்கு வெளியே கூட வந்து நண்பர்கள் இறந்துட்டா நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு அது வந்து ஒரு பெரிய துயரத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா மாறும். இப்போ இந்த நிகழ்வில் நம்ம இளையராஜா இசையில், இளையராஜாவோட பின்னணி இசையில் இருக்கக்கூடிய மௌனத்தை தாண்டி நம்ம வந்து ஒன்றுமே இல்லை. மௌனமாக தான் நம்ம வந்து இந்த அஞ்சலியை நான் பவதாரணியை குறித்த ஒரு இதை நம்ம பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு பவதாரணி வந்து நான் பாரதி படத்தோட முதல்ல அந்த பாடல்களை கேட்கும்போது அந்த குரல் ரொம்ப தனித்துவமாக இருந்தது. வந்து அப்போ அவங்க வந்து இப்போ ஆண்கள் எப்படி வந்து மலேசியா வாசுதேவன், அருண்மொழி மாதிரி பாடகர்கள் ரொம்ப தனித்துவமான இந்த மண்ணுக்கான அசல் குரலாக நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி வந்து பாடகிகளில் எனக்கு சொர்ணலதாவுக்கு பிறகு பவதாரணியை ரொம்ப பிடிக்கும். வந்து பவதாரணி நான் கஸ்தூரிமான் லோகிதாஸ் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அசிஸ்டன்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணும்போது, இப்போ நாளைக்கு வந்து கொல்லூர் மூகாம்பிகையில் திருமணம் பவதாரணிக்கு. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் வந்து ராஜா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ராஜா வந்து உடைய கண்கள் எப்போவுமே மக்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கணும்னு. எங்கெல்லாம் இப்போ ஆச்சரியப்பட்ட காலங்கள் உண்டு. ஏன்னா சொந்த மகளுக்கு, அதுவும் ஒரே மகளுக்கு நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு வந்து இவர் இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. கடைசியாக அந்த ரீலை ஒர்க் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு, அப்போல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப டிஜிட்டல் கிடையாது. வந்து ரொம்ப ஒரு 5:30 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு அப்படியே ஸ்டுடியோவில் வந்து நேரடியாக அவர் வந்து கொல்லூருக்கு போனார், மூகாம்பிகைக்கு போனார். வந்து பவதாரணி அவங்க பாடல்கள், இப்போ நம்ம பொதுவாக வந்து இளையராஜா வந்து அவருடைய பாடல்கள் எல்லாருக்குமான பாடலாக வந்து தான் கொடுத்துருக்கிறாரு. வந்து நேற்று வந்து நான் என்னுடைய காரில் வந்து இளையராஜாவோட பிளேலிஸ்ட்டை போட்டு போயிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக வந்து வந்துட்டு இருக்க பாடல்களில் கண்ணை நவமியை கேட்கும்போது ஒரு நிமிஷம் மனசு அப்படியே உடஞ்சிருச்சு. வந்து நேற்று வரைக்கும் அந்த பாடல், பவதாரணியோட இறப்பு வரைக்கும் அந்த பாடல் நம்ம எல்லாருக்குமான பாடலாக இருந்தது. நேற்று அது ராஜாவுக்குமான ஒரு பாடல், அவர் வாழ்க்கையில் அவருக்காக இசைத்த ஒரு பாடல் அது மாறிட்டதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. வந்து சினிமா மாதிரியான ஒரு பொது நீரோட்டத்துக்கு வரக்கூடிய எல்லாருமே வந்து தங்கள் மேலே ஒரு வெளிச்சம் பரவுறதுக்காக தான் வர்றாங்க முதல்ல. வந்து ஆனால் என்னன்னா வந்து அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி படிந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய இருள் மாதிரி வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து வெளியே பகிர்ந்துக்க முடியாத சோகங்கள் நிறைய இருக்குது. நம்ம எல்லாருமே வரும்போது ஒரு 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 டிக்கெட்டோடு தான் வர்றோம். அதில் என்ன நமக்கு வந்து என்ட்ரி டேட் இருக்குது, எக்ஸ்பிரி டேட்டு தெரியாது, ஒரு இன்விசிபிளாக தான் இருக்குது. மரணத்தை வந்து
குரான் சொல்லுது வந்து மரணத்தை எப்போதுமே நீங்கள் நினைத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள்னு. வேறு எந்த ஒரு துக்கத்தையுமே வந்து 3 நாளைக்கு மேலே அனுசரிக்காதீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறாரு வந்து. மரணத்தையுமே நம்ம அப்படி தான் எடுக்க வேண்டியிருக்கு. புற்றுநோயை குறித்து ஒரு விழிப்புணர்வாக பேசும்போது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுங்கிறது வந்து எல்லாருக்குமே அந்த பயம் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவுலேருந்து இன்றைக்கி நமக்கு இந்த குளோபலைசேஷன் லைஃப் ஸ்டைல் நமக்கு தந்திருக்கக்கூடிய சௌகரியங்கள் வழியாக அது நமக்கு திறந்திருக்கக்கூடிய நோயும் பெருசு வந்து. நம்ம அதையும் சேர்த்து பேசணும். நம்ம வந்து ஒரு புற்றுநோயை பேசும்போது உலகமயமாக்கல் வந்து தாராளமயமாக்கலில் நிகழ்ந்த பெரிய துயரங்களை குறித்து நம்ம பேச வேணும். பவதாரணியுடைய பாடல்கள் வந்து எப்பவுமே அவங்களுடைய குரலில் வந்து அவங்க எவ்வளோ சந்தோஷமான பாடல்களை பாடினாலும் ஒரு மென்சோகம் இருக்கும். அவங்களுடைய புகைப்படங்களை பார்க்கும்போதுமே வந்து இந்த பொண்ணு வந்து சிரிக்கவே மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அது இவ்வளோ சின்ன வயசில் அந்த மரணம் நிகழ்ந்திருக்கக்கூடாது. இன்னும் இந்த வாழ்க்கை வந்து அந்த கபர்ஸ்தானத்துக்கான அந்த பாதை வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கலாமுங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய ஆதங்கமாக இருக்குது. பட் லைஃப் வந்து நம்ம சொல்கிறோம் பணம் பொருளாதாரமாக நம்ம வந்து ஏதோ ஒன்று தேடி ஓடிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒன்று நமக்கு தேவைன்னு ஓடிட்டே இருக்கிறோம். பணம் பிரபல்யம் எல்லாமே இருந்த பிறகும் ஒரு உயிரை காப்பாற்ற முடியலைங்கிறது ஒரு துயரம் இருக்கு இல்லையா? ஒரு பெரிய அந்த லைஃபே ஒரு பெரிய புதுத்தன்மை தான் இருக்குது. இந்த நிகழ்வில் பவதாரணிங்கிற எனக்கு பிடித்தமான ஒருத்தங்களை குறித்த நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுல என்னுடைய இரங்கலை பதிவு செய்வதற்கான வாய்ப்பை தந்த பாலைவன் வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து நானும் எனக்கு பவதாரணியுடைய இந்த துயரத்தில் நான் வந்து பங்கெடுத்துக்கிறேன். ரொம்ப பர்டிகுலராக எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய மரணம், அடுத்தடுத்த மரணம். சொன்ன மாதிரி விஜயகாந்தோடைய மரணம், அவருடைய பிறந்த நாளில் தான் என் மக பிறந்த நாள், ஆகஸ்ட் 25. இது ஏன் இப்படி கனெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. என் தகப்பனார் 2009 ஜனவரி 25 அன்னைக்கு இறந்தார். 15வது வருடம் 2020 அன்னைக்கு தான் இந்த செய்தி கிடைச்சது. என் தகப்பனாரை வந்து நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் நினைச்சிக்கிறதுக்கான காரணமாக வந்து அவர் மரணம் இருந்ததா? எப்பவுமே நம்மளோட இருக்கிற ஒரு மனிதர், அவர்கிட்ட இருந்து நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டோம். அவர் ஒரு தையல்காரர், தையல் கலைஞர். ஸோ அவர்கிட்ட இருந்து நான் வித்தை கற்றுக்கிட்டேன். தையல் அல்ல, வாழ்க்கையை. இந்த தகப்பன் போனால் வித்தை போச்சுன்னுவாங்கல்ல, அது அவர் இல்லாமல் போன மொமெண்ட்ல இருந்து கண் முன்னாடி தான் அவர் உயிர் பிரிஞ்சது. அங்கேருந்து அதை நான் வந்து உணர்ந்தேன். அவர் குறித்த பதிவுகள் எழுதி பகிர்ந்துக்குவேன், ஷேர் பண்ணிக்குவேன். அந்த பதிவுகளில் என் நண்பர்கள் இருக்காங்க, ஒரு 35 வருட நண்பர்கள் இருக்காங்க. அதில் ஒரு நண்பன் அந்த பதிவுக்குள்ள ஒரு ஆளாக இருந்த ஒருத்தன் போன வருஷம் இறந்துட்டான். இந்த மரணத்தை பற்றி தான் சொல்லிட்டு வரணும். மரணத்துக்கான காரணத்தை ஆராய வேண்டியதில்லை. பிறக்கும் போதே அறிவியல் படி நம்ம இறக்க தொடங்குறோம். ஆனால் அதை நம்ம முன்னிறுத்த விரும்பாததுனால ஒவ்வொரு வருடத்தையும் பிறந்த நாளாக நம்ம பாவிச்சு எண்ணிக்கையை கொண்டாடி முடிந்த வருடத்தின் எண்ணிக்கையை அனுப்பி வைத்துவிட்டு தொடரும் வருடத்தை நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையோட தினமும் தூங்கி எழுந்திருக்கிறோம். அது ஒரு கிஃப்ட். இதுக்கு இடையில கலை இலக்கியமோ அல்லது இந்த மாதிரி கலை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய தேர்வாக இருக்கும் பட்சத்தில், நாம் தேர்வு செய்யவில்லை என்றாலும் அது நம்மை வந்து அடைந்திருக்கும் பட்சத்தில், அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இசைக்கு மொழி இல்லை அப்படின்னு லாங்குவேஜ் கிடையாது. என் நண்பர்கள் நிறைய பேருக்கு வந்து எல்லாரும் போல இசையோடு சேர்த்து பாடல் வரிகளும் நல்ல மனப்பாடமாக தெரியும். என் நண்பர்களுக்கு நல்லா தெரியும், நான் எந்த பாடல் வரிகளையும் நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டேன். எனக்கு தங்காது. எனக்கு அந்த டியூன் மட்டும்தான் நிற்கும். நான் இந்த சென்னை நகரத்தில் தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து உங்களோட இருக்கிறேன். நான் 2 வீலர் பயன்படுத்துகிறேன் ஒரு 20 ஆண்டுகளாக. கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே ஹெல்மெட் பயன்படுத்துகிறேன். ஹெல்மெட்டு வந்து நமக்கு பிடிச்ச பாட்டை நாம் பாடிக்கிட்டே ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சவுண்ட் ப்ரூஃப் ஏரியா. அப்படி எனக்கு பிடிச்ச பாடல்களை எனக்கு
வரக்கூடிய வரிகளை இட்டு கட்டி பாடிக்கிட்டே போக 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 எனக்கு அந்த டியூன் மனசில் நின்றுட்டே இருக்கும். ஆப்வியஸ்லி அது யாருமே இல்லை, இசைஞானி இளையராஜா மட்டும்தான். ஒரு தகப்பன் வந்து கூடயே ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல் எப்பவுமே இருக்கும். ஒரு நண்பன் வந்து எப்பவுமே வந்து நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி பழகி பழகி எனக்கு வந்து பர்டிகுலராக அவருடைய குரல் எடுத்து பாடி பழகி பழகி அந்த குரல் வந்து ஓரளவுக்கு என்கிட்ட வந்து சேர்ந்துட்டுதா நான் நினைக்கல. ரொம்ப ரேராக நண்பர்களோட பாடும்போது அவங்க சொன்னாங்க, அதை நான் நிச்சயமாக இன்னைக்கு பாட போகிறதில்ல, நான் உடஞ்சிருவேன். நேற்று இங்கே ஒரு புத்தக விழாவில் பவதாரணிக்கு ஒரு நிமிட அஞ்சலிக்கு பிறகு என்னையும் அறியாமல் எந்த தயாரிப்பும் இல்லாமல் நான் அந்த ஒரு நாயகன் படத்தில் இருக்க தென்பாண்டி சிம்மியில பாடினேன். பாடும்போது குரல் உடையுது. ஆனால் அப்போ நான் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். ஏன் அந்த பாட்டு வந்து நமக்கு அப்பப்போ நெஞ்சு அறுக்குது அப்படின்னாக்கா, காலகட்டம் வாழ்க்கை வேற வேற இடத்துக்கு வரும்போது, ஏன்னா என்னுடைய அப்பா முதல்ல இறந்தாங்க, அப்புறம் என் தங்கை இறந்தா, அப்புறம் என்னுடைய அம்மா இறந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் நான் தான் வந்து அந்த இறுதி சடங்கு செஞ்சு வச்சேன். இந்த சுடுகாட்டுக்கு சட்டி எடுத்துகிட்டு போகும்போது, வெறுங்காலோட வெயிலில் நடந்து போகும்போது மனசுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் அலையெடுக்கும் இல்லையா? அதெல்லாம் மீறி அதனோட வந்து காட்சியாகவும் கூட அந்த பாட்டு வந்து உள்ள வந்து அது துணை வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது ஏன் இந்த ஜனவரி 25 நடக்கணும்? அவங்களுக்கு பவதாரணிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, எந்த தகவலும் எனக்கு தெரியாது. ஆனால் ஏக காலத்தில் ஒரு மரணம் இதனால் மரணம் அப்படின்னு அறியப்படும் போது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுலேருந்து எனக்கு வெளியே வர்றதுக்கு இப்போ வரைக்கும் என்னால் முழுசாக வர முடியல. இப்போவும் என் குரல் மாறுறத நான் பார்க்குறேன். ஏன் 92 கல்லூரி படிச்சுட்டு இருக்கேன், 2வது வருடம் போகணும். அந்த லீவில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் நான் பெட் ரெஸ்ட்டில் இருக்கேன். அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் இருந்த டேப் ரெக்கார்டரில் நான் போட்டு கேட்கறதுக்காக என்கிட்ட வந்து சேர்ந்த ஒரு கேசட் ரமணமாலை. ரமணமாலையில் அத்தனை பாடல்களும் இளையராஜா எழுதியது, இசைஞானி இளையராஜா எழுதியது. அவரும் பவதாரணியும் பாடியிருக்காங்க. சொல்றேன், அது வெறும் பாடல் அல்ல. அவர் மிகவும் நம்பிக்கை வைத்திருந்த திருவண்ணாமலை ரமணர், அவருடைய ஆத்ம தரிசனம், அவருடைய எழுத்துக்களில் வெளிப்படும் போது அது பாடலாக இல்லை, அது வாழ்க்கைக்கான ஒவ்வொரு தனி மனிதனுக்கான தத்துவமாக நான் பார்த்துருக்கேன். அப்போ கோடிக்கணக்கான மக்களுக்கு, தமிழர்களுக்கு எல்லாருக்கும் பாடல் வரிகளை இசை வழியாக தந்து கொண்டு இருக்கக்கூடிய இசைஞானியுடைய தேடல் எதை ஈட்டு தந்தது? அதை அப்படியே கட் பண்ணி ஆஃப்லைனில் வேறையா இருக்கு. நான் லிட்டரலி ஒரு 6 மாதம் பெட் ரெஸ்ட். அந்த 6 மாதம் பெட் ரெஸ்ட்டில் எனக்கு ரமணமாலை எத்தனை முறை கேட்டேன்னு எனக்கு தெரியாது. இளையராஜாவுடைய கண்களை பற்றி இப்போ பேசுனாங்க யாரோ. அந்த கண்களில் இருக்கக்கூடிய ஒளியை வந்து நான் பக்கத்துல இருந்து பார்த்ததில் அவரை நேரில் பார்த்து சந்திக்கிற சந்தர்ப்பம் இது எனக்கு அமையல. நம்ம டிவியில் தொலைக்காட்சியில் தான் பார்க்குறோம். அந்த கண்ணில் இருக்கக்கூடிய ஒளியில ஒரு சிரிப்பு எப்பவுமே இருக்கும். ஒளியை தாண்டி ஒரு சிரிப்பு இருக்கும். அவரு நம்மளை எல்லாம் பார்க்கும்போது நம்மளையும் தாண்டி நம்மளை ஊடுருவி வேற இதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மிக சமீபமா அவர் அதிகமாக கல்லூரிகளுக்கு விசிட் பண்ணி இளைஞர்களோட, அடுத்த தலைமுறையோட, பிள்ளைகளோட, மாணவிகளோட பேசிக்கிட்டே இருக்கார். அவங்க கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போ இந்த பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளோட தான் அவர் இருந்திருக்காரு. நமக்கு அது தெரியல. 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் நான் சொல்றது கான்செப்டோ இல்லை, அவர் இசை குறித்து சொன்னது. சாதாரணமா குழந்தைத்தனமா கேட்கக்கூடிய கேள்வியில் ஆரம்பித்து நுட்பமான கேள்விகள் எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய பதில்கள் வெறும் இசையை பற்றி மட்டுமானதாக இல்லை, வேறு சில தத்துவத்தையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கு. சில நேரம் நறுக்கு தெரிச்ச மாதிரி, சில நேரம் விவரமா. எப்படி போடுறீங்க இந்த மியூசிக்கை? எனக்கு எங்க தெரியும், உட்காடுறேன் வருதுன்றாரு. அதை நம்ம தான் வேணும், ஒரு வழியும் கிடையாது. நான் மீண்டும் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நேற்று நிகழ்வில் பகிர்ந்த வரையே 25 வருடங்களுக்கு முன்னாடி ஹிந்து பேப்பரில் உள்ள சப்ளிமெண்ட்ரியில் அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் காலத்தில் இளையராஜா கிட்ட பேட்டி எடுத்த ஒருத்தர், பெயர் மறந்துட்டேன், ஒரு சிறிய பேட்டி, ஒரு 1/4 பக்கம் காலத்தில். அதில் கேட்குறாங்க, நீங்கள் பல பாடல்கள் இசையமைச்சிருக்கீங்க, எல்லாம் ரொம்ப பிரபலம், எங்களுக்கு எல்லாமே நல்ல பரிச்சயம், ஆனால் ஒரு படத்துக்கு நீங்கள்
2 மணி நேரம் படத்துக்கு நீங்கள் இசையமைக்கிறீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் வைப்பீங்க. அதை நாங்கள் பக்கத்தறையிலேருந்து கேட்டாலும் அந்த இசையின் வழியாக இது எந்த படம்னு எங்களால் அடையாளம் காண முடியுது, இது எப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டு அவர் சொன்ன பதில், நான் திரைப்படங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் அமைப்பதில்லை. அது ஒரு ஆச்சரியமான ஒரு ஏன் அந்த கதையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு நான் இசையமைத்துக் கொண்டே வருகிறேன், படம் முடிஞ்சு விடுகிறது. ஒருத்தர் மைண்டு மியூசிக்கல் நோட்டா தன் முன் ப்ரொஜெக்ட் பண்ணப்படக்கூடிய முகங்களின் வழியாக எதை தரிசிக்கிறது. அது ஒரு கதை இருக்கு, ஒரு லாஜிக் இருக்கு, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அவர் என்ன பண்றாரு, ஒரு சின்ன மியூசிக் நோட்லேயே வந்து ஒரு ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தையே அவர் மாற்றக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தவர் நம்ம பலமுறை சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் அவர் வெறும் தகப்பன் மட்டுமே இல்லை, தன் குழந்தைகளுக்கு குருவாகவும் இருந்திருக்கிறார். நம்ம அதை கவனிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் ரெண்டுமாவும் இருந்திருக்காரு. ஒரு கண் குருவின் கண்ணாகவும் ஒரு கண் தகப்பனின் கண்ணாகவும் இருந்திருக்காரு. பின்னர் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் படித்தது பி தான். என்னால் டிஎஃப்டிவிலேயே விட மாட்டாங்க. நான் சினிமாட்டோகிராஃபி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கெமிஸ்ட்ரி மேஜராக இருந்தேன், கிடையாது காமர்ஸ். ஸோ நான் தனியார் இதில் போய் நான் 1 இயர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை தேடி வேலைக்கு சேர்ந்து, அப்போ எவ்வளோ கஷ்டம்னு கீழெல்லாம் இருக்காங்க, காஜிரவன் இருக்காங்க தெரியும். ஸோ மேனுவலாக தேடி அடைஞ்சு எனக்குன்னு ஒரு இடம் கிடச்சி நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது எங்களுக்கு உடனடியாக எங்களுடைய சாருக்கு பாலசுப்ரமணியனுக்கு வந்து உடனடியாக படம் கிடைக்கல, அமையல. ஆனால் எங்களுக்கு வந்து ஆடும் கிளாஸ் ஒர்க்ஸும் கிடைக்கும். வேற ஒரு கேமராமேன் பண்ணியிருக்கக்கூடிய வேலை நிமித்தமாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு நாங்கள் ஒரு 10 நாள் 10 நாள் போயிடுவோம். அப்படி நாங்கள் போய் ஒரு 10 days கிளாஸ் ஒர்க் பண்ணது வந்து பூவெல்லாம் கேட்டு பார்க்கணும். அந்த படத்தில் வந்து 2 இசை கலைஞர்களை பற்றின கதை நமக்கு தெரிஞ்சிருக்கோம். அதில் வந்து ஒரு ரெக்கார்டிங் சீன் வந்து நாங்கள் தான் அதுக்கு வேலை பார்த்தோம். அதில் வந்து பவதாரணி வந்து பாடகியாகவே ரெஜிஸ்டர் ஆகிருப்பாங்க. அப்போ தான் முதல்ல அவங்கள நான் நேராக பார்த்தேன். குரலாக பார்த்த ஒரு பெண்ணை நேராக பார்க்குறேன். நம்ம வீட்டுக்குள்ள மாதிரியே இருந்தது. அதோடைய தொடர்ச்சியாக தான் இதை நான் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டேன். ஜனவரி 25 அமைஞ்சதுனால. அண்ட் இளையராஜாவுடைய அந்த ஒரு சில நான் எல்லா ஃபுட்டேஜும் பார்க்கல, ஃபியூனரல் ஃபுட்டேஜ்லாம் பார்க்கல. நான் இன்னைக்கு தான் அந்த ஒரே ஒரு ஃபுட்டேஜ் பார்த்தேன். பாரதி ராஜா உடைஞ்சு அழுகிறாரு. அவரை தேர்த்துறதுக்கு இளையராஜா மற்ற எல்லாரும் வந்து முன்னாடி போகிறாங்க. நண்பன் மேலே இருக்கக்கூடிய அக்கறை, எத்தனை ரோல் ஒரு மனுஷன், தகப்பனுடைய வருகை, குருவுடைய ஸ்தானம், தான் இதுவரை அறிந்து கண்டறிந்து உணர்ந்து பாடல்களாக கவிதைகளாக வெளிப்படுத்திய தத்துவங்கள் எல்லாமும் வேலை செய்யக்கூடிய இடம். அதை அந்த கண்ணில் நான் பார்த்தேன். என்னால் பார்க்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது, ரொம்ப நெருக்கமாக உணர முடிஞ்சது. எங்கேயோ எப்பயோ ஒரு புத்தகத்தில் வாசித்த ஒரு கோட்டு, முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் அப்படின்ற ஒருத்தர் சொன்னதாக உள்ள ஒரு கோட்டு, அழிவென்பது ஒன்று இல்லாமலே போவதில்லை, ஒன்று இன்னொன்றாய் மாறுவது. இதை நீங்கள் விஞ்ஞானமாகவும் பார்க்கலாம், மெய்ஞானமாகவும் பார்க்கலாம். ஒன்று இன்னொன்னா மாறுற இடம். இதை நான் எந்தெந்த மரணத்துக்கெல்லாம் வந்து சுடுகாடு வரைக்கும் போயிட்டு என் வீட்டுக்கானதோ அல்லது எனக்கு தெரிந்த உறவினர்களுக்கானதோ இல்லை நண்பர்களுக்கானதோ போயிட்டு வரும்போது இதை நான் நினச்சி பார்த்துக்குவேன் எப்போவுமே. இப்போவும் இதை நினச்சி பார்த்துக்கிட்டு தாண்டி போடா அப்படின்ற ஒரு குரல் காதோரம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு மொழியெல்லாம் இல்லை, இசையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இதை வந்து இங்கே அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வந்து கலைஞர்களுக்கு, சக கலைஞர்களுக்கு, படைப்பாளிகளுக்கு இருக்கு. வெளியில் இருக்கும்போது நானும் கிராம என் மகளை பற்றி பேசிட்டு இருந்தோம், வரைஞ்ச ஓவியத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். அவர் ரொம்ப பிரகாகி நிறைஞ்சு பேசிட்டு இருந்தார். நான் சொன்னேன், படைப்பு வந்து தன் இடத்தை தானே தேடி தன்னை பொருத்தி கொள்கிறது. நாம் அதை ஜஸ்ட்டு வந்து விட்னஸ் மட்டும்தான் பண்ணுறோம். இந்த வாழ்க்கையும் இந்த உயிரும் இந்த போராட்டமும் இந்த அன்றாடமும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நினைவேந்தல் அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை பெறுகிறது அப்படின்னு நினைக்கிறேன். சடனாக இதை ஏற்பாடு பண்ணின வேடியப்பன், டிஸ்கவரி புக் பேலஸ்மலா, லாந்தர், அவங்க 2 பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருந்தவங்க எல்லாருக்குமே நான் வணங்குறேன். அவதாரணியோட நினைவேந்தல் விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் முதல்ல என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன்.
பவதாரணியோட மரணம் வந்து சாதாரணமாக தான் கடக்க விரும்பினேன், ஆனால் அப்படி கடக்க முடியல. மிகப்பெரிய ஒரு குழப்பம்தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. முதல்ல வந்து ஷாக்கிங். அவங்க யாருமே எதிர்பார்க்கல, மீடியாவில் எங்கேயுமே தெரியலை அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது. சடனாக அந்த இதை கேட்ட உடனே பவதாரினே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இளையராஜா தான் மைண்டில் வரும் இல்லையா. இளையராஜா ஏன் நம்ம வீட்டோட நம்ம குடும்பத்தில் ஒரு நபர் வந்து நம்மளை விட்டுட்டு போன மாதிரியான ஒரு உணர்வு உடனே ஏற்பட்டுச்சு. அப்படியே வந்து ஒரு அடி வயிற்றுலேருந்து ஒரு அது என்னன்னு சொல்ல முடியல, கண்ணீர்லாம் வரல, மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்ல தூக்கி போட்ட மாதிரியான ஒரு துயரம் வந்து வந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இளையராஜா. என்னை பொறுத்தவரையும் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, என்னோட கிரியேட்டிவிட்டி ஸ்பேஸ் எங்கேருந்து தொடங்குச்சுன்னா இளையராஜாவோட இசையிலேருந்து தான். ஸோ வந்து நான் எப்போவுமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி கடன் வந்து ராஜாவுக்கு உண்டு. ஊரில் இருக்கப்ப நமக்கு ராஜாவோட பாட்டை தவிர நம்மளுடைய ரசனையை, நம்மளுடைய கிரியேட்டிவ் மைண்டை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து இது வேறு எதுவுமே இருந்திருக்காது. நான் எனக்கு சின்ன வயசுலேருந்து லிட்ரேச்சர் வாசிக்கிற பழக்கம் இருந்தால் கூட எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ஆணிவேராக இருந்தது வந்து இளையராஜாவோட இசை தான். அந்த இசை நம்மளை எல்லா இடத்துக்கும், நம்மளுடைய எல்லா வாழ்க்கையில் நடக்கிற எல்லா இமோஷனல் விஷயங்களுக்கும் பின்னாடி வந்து ராஜாவோட ஏதோ ஒரு பாட்டு வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ பவதாரிணி வெறுமனே பவதாரிணி இளையராஜாவோட பொண்ணுங்கிறதுக்காக மட்டும்தான் வந்தது அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் அது இல்லை. அதுக்கு பயங்கரமான ஒரு இமோஷனல் காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இங்கே வந்து பொழிக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் நைட்டெல்லாம் வந்து பவதாரணியோட பாடல்களை கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு 3 மணி நேரம் வந்து ஓடக்கூடிய அந்த ஒரு யூடியூப்பில் ஓடக்கூடிய அந்த பாட்டை கேட்டுக்கிறது என்ன, எதுக்காக இன்னும் உங்களுக்கு நமக்கு வந்து பவதாரணியத்தோட மரணத்தை பல மணி நேரங்கள் ஆனதுக்கப்புறமும் கடக்கவே முடியலையே. விடிகிறப்ப 6 மணிக்கு என் பொண்ணு வந்து ஷாக் ஆகிட்டா. 6 மணிக்கு உட்காந்து நான் வீடியோவாக பார்த்துட்ருக்கேன், பவதாரணியோடைய வீடியோக்கள். காலையில் எழுந்த உடனே இருக்குது அந்த ஒரு மரண செய்தியாக கேட்டுகிட்டே இருக்கப்போ அவளுக்கு ரொம்ப இதானா ஏன் அப்படி இவ்வளவு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக நமக்கு இந்த மரணம் இருக்குது அப்படின்னா புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு காரணம். என்னோட அப்பாவுக்கு வந்து புற்றுநோய் இருந்து தான் இறந்தார். ஸோ வந்து புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயம், யார் புற்றுநோய் மரணம் இருந்தாலும் எனக்கு ஒரு என்னோட அப்பா வந்து நாத்துக்குறாரு. அதையெல்லாம் தாண்டி அப்போ இன்னும் ஏதோ இருக்குது அப்படின்னு நான் ரீகால் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு நான் ரொம்ப சின்ன வயசில், எனக்கு 18 வயசில் கல்யாணம், 19 வயசில் வந்து குழந்தை பிறகு சென்னைக்கு வரேன். ஒரு வில்லேஜிலேருந்து சென்னையில் வந்து இருக்கேன். ஒரு 6 மாதம் வரையும் வீட்டில் அத்தை அம்மாங்களாம் பார்த்துட்டாங்க. என்ன காரணம், வீட்டில் நாங்கள் தனியாக இருக்க வேண்டிய கொஞ்ச காலம் தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். நானும் என் பொண்ணு மட்டும் வீட்டில் தனியாக வந்து உட்காந்துருப்போம். அப்போ நான் வந்து படித்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன், லா காலேஜ் போயிட்டு. எனக்கு வந்து பயங்கர பயம் இருந்தது இந்த வாழ்க்கை மேலே. ஐயோ நம்ம வந்து இப்படியே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவே போயிடும் அல்லது வேறு பயங்கர தனிமை. ஏன்னா ஒரு சின்ன வயசு அம்மாவாக நான் இருந்தேன். என்னோட ஃபேஸ்புக்கில் வந்து நான் அதை எழுதியிருப்பேன். அந்த ஃபேஸ்புக் அந்த போஸ்ட்டை வந்து 1000 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவ்வளோ இதாக இருந்தது. ஏன் இந்த போஸ்ட் எதுக்கு இவ்வளோ 1000 பேர் ஷேர் பண்ணாங்க, அவ்வளோ பேருக்கு வந்து பவதாரணி வந்து அவ்வளோ இதுவாக இருந்திருக்காங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக இன்னொரு சைடு வந்து இருந்தது. அப்போ வந்து அப்போ ரொம்ப தனிமையாகவும் வெறுமையாகவும் பயத்தோடய அந்த காலகட்டம் எனக்கு இருந்துச்சு. எப்படி இந்த குழந்தைய எப்படி நம்ம வளர்க்க போகிறோம் அப்படின்னு. ஒரு 3 மாதம் தான், 3-4 மாதத்துல அப்படி எங்கள் வீட்டில் இருந்த அம்மா அப்பா என்னோட அத்தை எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில் அப்படி பயத்தில் இருக்கிறப்போ ஒரு நாள் ஒரு மளிகை கடையில் நின்று நான் வந்து சாமான் வாங்குறதுக்காக குழந்தைய தூக்கிட்டு போகிறேன். சாமான் வாங்கிட்டு இருக்கேன். அங்கே வந்து ஒரு பாட்டு வருது, இது சங்கீத திருநாளாம். அந்த சாங் வந்து வருது. எனக்கு ஒரு நிஜமா அழுவேன். அப்படி கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த குழந்தை வந்து நமக்கு அப்படி இல்லை, நம்ம நல்லா வளர்க்கணும் அப்படின்னு அந்த சாங் வந்து எனக்கு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அது அப்போ வந்து நான் வந்து இது பவதாரணி பாடினது அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது. ராஜாவோட மியூசிக் அவ்வளோதான். அதனால வந்து அப்போ எனக்கு அப்போதான் தோணுச்சு இது எவ்வளோ கனெக்டிங்காக இருக்குது எனக்கு
ஏன் பவதாரணியோட மரணம் வந்து எனக்கு இவ்வளவு அழுத்தமா இருக்குன்னா, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த அந்த இடத்துல அவ்வளவுதான் ஓகே இருக்கு. நம்ம குழந்தை வந்து நமக்கு எல்லாமே ஒரு லைட் மாதிரி என்னோட குழந்தைய நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பாட்டு அதுக்கப்புறம் தான் மயில் போல பொண்ணு ஒண்ணு வரப்பதான் பவதாரணி அப்படிங்கிற ஒரு சிங்கர் அவங்க வந்து இளையராஜாவோட பொண்ணுன்றது அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. அது அப்பதான் சொன்னாங்க இந்த பொண்ணு தான் வந்து இது அப்ப இதுக்கு முன்னாடி பாடியிருக்கா அப்படின்னா அது சங்கீத திருநாளாம் அந்த சாங் வந்து அந்த பொண்ணு தான் பாடுங்கிறப்ப அந்த கனெக்ஷன் வந்து எனக்கு ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பவதாரனுடைய எந்த பாட்டை வந்தாலும் 1000 முறையாவது கேட்போம். அந்த அளவுக்கு ஏன்னா அந்த மாதிரியான பாடல்கள் தான் பாடியிருக்காங்க. என் வீட்டு ஜன்னலுக்கு அந்த பாட்டெல்லாம் வந்து நிச்சயமா நான் வந்து 1000 ரிப்பீட்ல தான் போயிருக்கேன் அந்த சாங். இப்ப சமீபத்துல வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு படத்துல ஒரு பாட்டு வந்துச்சு. ஒரு சின்ன மணிக்குயில்னு ஒரு சாங் வரும். திடீர்னு அந்த பாட்டை கேட்டேன். அதே மாதிரி பெண்ணே பெண்ணேன்னு ஒரு சாங் வரும். இரும்பு குதிரை ஒரு சரணம் மட்டும்தான் பாடியிருப்பாங்க. அவ்வளோ நம்மளை வந்து அப்படியே இழுக்கும். ஹம்மிங் வந்து ஹம்மிங் இருக்கும். ஒரே ஒரு சரணம் தான். அவ்வளோ ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு பவதாரணி வந்து ரொம்ப அண்டர்ரேட்டட் சிங்கர் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க, ரொம்ப நல்ல பாடல்கள் பாடியிருக்காங்க. ஆனால் வந்து பெருசா வந்து அவங்க வந்து பேசப்படல. ஒருவேளை இளையராஜாவோட பொண்ணுனாலே பேசப்படலையான்னு எனக்கு தெரியல. ஒரு வீடியோக்கள் வரிசையா பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு பேட்டி எடுக்கிறவங்க அவங்க பவதாரணியை கேட்குறாங்க, நீங்க ஏன் இவ்வளவு குறைவா வந்து பாடியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. பவதாரணி ஐயோ கட் பண்ணுங்க, இந்த கொஸ்டினை வந்து கட் பண்ணுங்கன்னு. ஏன்னா அவங்க வந்து நிஜமாவே இருப்பாங்க. 100கணக்கான பாடல்களை வந்து அவங்க பாடியிருக்காங்க. அவங்க உண்மையிலே இதாயிட்டாங்க. அப்படி அவங்களுக்கு ஷிவிங் ஆயிடுச்சு. எனக்கு இது கூட தெரியாம இருங்க, இந்த கொஸ்டினை கேட்காதீங்க, திரும்ப வந்து மாத்தி கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல பாட்டு. நமக்கே தெரியாது இது பவதாரணி பாடின பாட்டா அப்படின்னு. அந்த அளவுக்கு நிறைய ஹிட்டான பாட்டு. ஆனா பவதாரணின்னு தெரியாம வந்து இருக்கு. அதே போல வந்து பவதாரணி சிரிக்குமான்னு இளங்கோவா யாரோ பேசினா உண்மையில அவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க அவங்க. அந்த வீடியோக்கெல்லாம் நான் இந்த 2 நாளா வந்து அவங்களோட வீடியோக்கெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு படத்துல யாத்தே சாங்னு நினைக்கிறேன், மயிலு படத்துல அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு அவங்க அப்பா அந்த யாத்தே வந்து அந்த வில்லேஜ் டோன் வரணுங்கிறதுக்காக இழுக்க சொல்றாரு. அது அவ்வளோ அழகா 2 பேரும் வந்து ரசிச்சு அந்த பொண்ணு வந்து அதை யாத்தேன்னு சொல்லுதே சிரிக்கிறாங்க. அவ்வளோ அருமையான ஒரு சிரிப்பை வந்து நான் அவங்க 2 பேர் இதுலயும் பார்த்தேன். அதே போல இன்னொரு வீடியோல பவதாரணிக்கு வந்து மியூசிக்குங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமா இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அது அந்த வீடியோவும் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். இளையராஜா வந்து பக்கத்துல உட்காந்து ஹார்மோனியத்துல வாசிச்சுட்டு இருக்காங்க. இவர் இந்த அம்மா பவதாரணி பாடுறாங்க. அவங்களால அந்த பாட்டோட அந்த சோல் வந்து அப்படியே அழுகுறாங்க. அவங்க ஏதோ ஒரு ஆன்மீகமான ஒரு சாங் தான் நினைக்கிறேன். ரமணமாலை சாங். அந்த பாட்டை நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் இந்த வீடியோ பார்க்குறப்ப கச்சேரி. இப்படி ஒரு அர்ப்பணிப்புள்ள இசையில வந்து அவ்வளோ அர்ப்பணிப்பா இருந்திருக்காங்க. அதை உண்மையிலேயே வந்து அதை கடக்கவே முடியல. அவ்வளோ அருமை. அவங்க 2 பேர் அந்த பொண்ணோட அழுகையும் அவர் தட்டி கொடுக்கறதும் அப்படின்னு. ஸோ வந்து அவ்வளோதான். ஒரு மிக துயரமான ஒரு சூழல்ல நம்ம இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். இந்த இரங்கல் கூட்டத்தை முன்னெடுத்த தோழர்களுக்கு முதல்ல என்னோட நன்றி. நான் வந்து ஒரு 2-3 நாட்களாக தொடர்ந்து பவதாரணியோட பாடல்கள் வந்து எல்லா இடத்துலையுமே ஒழிச்சிட்டு இருக்கு. நான் இது வரைக்கும் ரமண மாலைலாம் நான் கேட்டதே கிடையாது. எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை, அதற்கான தேவையும் எனக்கு ஏற்படல. அப்படி ஒரு பாடலே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கடந்த 2 நாட்களாக பவதாரணி பாடின அந்த ரமண மாலையை கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை ரிப்பீட் மோடில் போட்டு கேட்டிருப்பேன். ஜென்சி, ஸ்வர்ணலதா, அதுக்கப்புறமா வந்து பவதாரணி, இந்த மாதிரி யூனிக்கான வாய்ஸ் வந்து நம்ம கேட்குறது ரொம்ப ரொம்ப அரியுது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ சீக்கிரமாக பவதாரணி வந்து நம்மளெல்லாம் விட்டு மறைஞ்சதுல ஒரு அப்பாவா, அது இளையராஜாவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு தந்தை தன் மகளை இழந்து ஒரு இறுதிச் சடங்கு செய்யும்போது அது அந்த உலகத்திலே இது மிகப்பெரிய ஒரு துயர். அந்த துயர் யாருக்குமே வரக்கூடாது. ஆனால் நம்ம துயராக இருக்கும்போது வந்து நம்மளை ஆற்றுப்படுத்துவதற்கான ஒரு இசை வந்து நமக்கு கையளித்தவர் வந்து இசைஞானி. அவரோட அந்த துயரத்தில் பங்கு கொள்றதுக்காகவும்
அதுக்கு பவதாரணிக்காக இரங்கல் செலுத்துவதற்காகவும் நம்ம இங்கே வந்திருக்கோம். அதனால நான் அவங்களுக்காக ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கேன். நான் அதை மட்டும் வாசிக்கிறேன். இசையின் அரண்மனையில் பூத்த ராகம், இதயங்களை இம்சித்த பூபாலம், தசை புற்றில் உடல் துறந்த அன்னப்பறவை, உயரங்களை புறக்கணித்த பூஞ்சிட்டு, திசைகளெங்கும் கேட்கின்ற தனிப்பாடல், திகட்டாத பேரின்பப் பெருங்கருணை, அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய தாரிணி, அடைமழையில் உடைந்த நட்பூங்கொடி, சொற்களை எண்ணி எண்ணி பேசியவள், சொர்க்கத்தை குரல் வழியே காட்டியவள், கற்கண்டை உமிழ்ந்து ஊட்டும் வித்தகி, கலைராசன் கண்டெடுத்த பொற்கிளி, அவள் கார்கூந்தல் வீணையென மடியேறும், கண்ணசைவில் பைங்கிளியும் சுதிபாடும், தேரேறி வந்துதித்த நிலவு அவள், தெம்மாங்கு பிறப்படுத்த தென்றல் அவள், நாருக்கும் மனம் கொடுத்த பூந்தோட்டம், நாதத்தின் விரல் பிடித்த மயிலாட்டம், சொச்சுவை குறையாமல் பாட்டிசைத்தாள், சொந்தங்களின் துணையோடு கூட்டிசைத்தாள், பிற்பகலில் தோன்றிய பௌர்ணமி அவள், வளராமல் தேய்ந்தாலும் முழுமதி அவள், குற்றமென வந்த புற்றை சபிக்கின்றேன், குயிலிசையே மீண்டும் வா அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இதில் பேச மாட்டேன்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க திருப்பியும் பேச சொன்னதுனால பேசுகிறேன். எல்லோரும் பேசுகிறது தான், பட் சுருக்கமாக பேசிக்கிறேன். ஒரு கலைஞன் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுல அதிகமாக சொல்லலான்னு நினைக்கிறேன். சமீப காலங்களில் ஒரு கலைஞர்களோட மரணம் வந்து நம்மளை ரொம்பவே பாதிக்குது. தொடர்ச்சியாக நம்ம அதை பார்த்துட்டே வரோம். ஏன் அப்படின்னா, அவங்க நம்ம கலையோடு நம்ம அவ்வளோ தூரம் ஒன்றி போயிருக்கோம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் சமீபத்தில் கூட எழுதியிருந்தேன். ஒரு பழைய குண்டூசிங்கிற பத்திரிகையோட தொகுப்பில் வந்துட்டு ஒரு கேள்வி, டிஎஸ் கிருஷ்ணவேணி என்ன ஆனார், படங்களில் அவர் பார்க்கவே முடிவதில்லையே 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் எழுதியிருக்காங்க, அவர் இறந்து 2 வருடங்கள் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி பதில் பகுதியில் வந்தது ஒரு பழைய பத்திரிகையில். ஆனால் இப்போ நமக்கு வந்து எல்லா செய்தியும் உடனடியாக தேவைப்படுது. அதனோட வலியும் துயரமும் நம்மளை ரொம்பவே தாக்குது. இதில் பவதாரணிங்கிறது சொர்ணலதாவுக்கும் இதே மாதிரியான ஒரு இது இருந்தது. அப்போ இந்த அளவுக்கு மீடியா வெளிச்சம் இல்லை. ஆனால் இப்போ வரைக்குமே சொர்ணலதா ஏன் நம்மளை விட்டு போனாங்கிறது நமக்கு பதிலே இல்லை. ரீசெண்டாக படித்தேன், இமேஜின் இடியாட்டிக் பல்மனரி அப்படின்னு ஏதோ ஒரு நோய், அந்த நோயோட பேரே இடியாட்டிக் பல்மனரின்னு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஏன் வருதுன்னே தெரியாது, மருத்துவ ரீதியே கண்டுபிடிக்கப்படவே இல்லை. சொர்ணலதாவுக்கு வந்து மாடிப்படி ஏறும்போது ரொம்ப மூச்சு அரைச்சிருக்கு, திடீர்னு இது பண்ணிட்டாங்க. திடீர்னு அப்படி ஒரு ஏன் அப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியல. இதில் எல்லாரும் சொன்னதை விட ஒரு படி அதிகமாக வந்து இதை நான் அக்செப்ட் பண்ணியதுனால இதை மேடையில் சொல்கிறேன். சக தகப்பனை தான் நான் இளையராஜாவை பார்த்தேன். எனக்கும் என்னுடைய மகள் வந்து இல்லை. ஸோ எனக்கு அவரோட மூஞ்சியை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துன்னு நான் போயிட்டேன். பட் அவரை பார்க்க முடியல, அவர் மேலே இருந்தார். எனக்கு பவதாரணி அந்த கோலத்தில் நான் ஒரு மைக்ரோ செகண்ட் மட்டும் பார்த்தேன். எனக்கு அந்த முகம் நம்ம பதிவு வைக்க வேண்டாம்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அதனால் அதை நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அந்த கூடத்தில் போய் பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு. எனக்கு அடுத்தது வந்து சீக்கிரம் மூமேத்தாவை போய் பார்க்கணும் அப்படின்னு இருந்தது. ஏன்னா அந்த பாட்டை எழுதுனது மூமேத்தா தான். ஒரு பாடல் வந்து 95 ராசையா தான். அதுக்கு முதல்ல அஞ்சலியில் அடுத்தடுத்த படங்கள்ல அவங்க பாடுறாங்க. ஆனால் 95 ராசையாவில் பாடின மஸ்தானா மஸ்தானா தான் அவங்க முதல் பாடல். ஆனால் அதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து பாடின இந்த மயில் போல பொண்ணு ஒன்று பாடல் தான் வந்து அவங்கள ரொம்ப இதாகிடுச்சு. அவ்வளோ இனிமையாக கேட்டிருந்த பாடலை ஒரு ஒப்பாரி பாடலாக கேட்போங்கிறது நம்ம வாழ்க்கையில் நான் சத்தியமாக நினச்சே பார்க்கல என்னால். அந்த எல்லாரும் நின்று அதை பாடும்போது அந்த முழு இரவையும் என்னால் கிடக்கிறதுக்கு சத்தியமாக அந்த இரவு நான் காலையில் 6-6:30 தான் நான் தூங்கினேன். ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு திரும்ப எனக்கு என் மகளுக்காக இளையராஜா போட்ட பாடல்கள்னு நான் நிறைய பாட்டை கேட்டிருக்கேன். கண்ணே நவமணியே உன்னை காணாம கண்ணுறங்குமோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. இளையராஜா வந்து என்னுடைய மகள் இறந்த பிறகு நான்
ஒரு பாடல் எப்படி மாறுறதுங்கிறதுக்காக சொல்றேன். எங்கேயுமே அந்த வீட்டில் எங்களால் இருக்க முடியலைனாலும் ஏதோ ஒரு இடத்துல போய் தங்குவோம். அப்போ ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கோம், மனைவி பக்கத்துல தூங்கிட்டு வருவாங்க. அவங்க எங்க தூங்குறாங்களோ அங்க தங்கிடுவோம். அங்க எங்க லாட்ஜ் கிடைக்குதோ அங்க தங்கிடுவோம். அவங்க பேசிட்டே வருவாங்க, அழுவாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கிளி பேச்சு கேட்குவாள் ஒரு பாட்டு, அன்பே வா அருகிலேன்னு ஒரு பாட்டு. என்னால் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த பாடல் எல்லாருக்குமே அது காதல் பாட்டு தான். ஆனால் அது என் மகளுக்காக வாலி எழுதினு இளையராஜா போட்ட பாட்டுன்னு நான் கேட்டிருப்பேன். இத்தனை நாள் வாய்மொழிந்த சித்திரமே இப்பொழுது மௌனம் ஏந்தானோ, மின்னலனே மின்னி விட்டு கண்மறைவாய் சென்று விட்ட மாயம் நீதானோ, உன்னால் வந்த காதல்னு அதுல வரும். நான் காயம்னு அதை நினைச்சுக்குவேன். உன்னால் வந்த காதல் உன்னால் வந்த காயம் உன்னால் தானே ஆறும், என்னை நீங்கி போனால் உன்னை சேரும் பாவம், எனக்கு ஒரு அடைக்கலம் வழங்குமோ உன் இதயமே. இந்த வரியை கேட்டுட்டு அப்படியே காரை நிறுத்திட்டு ஓரமா போய் வெளியில நின்று உடஞ்சு அழுதேன். நான் ஒரு 15 நாள் அழாம இருந்தேன், அன்னைக்கு அழுதேன். அந்த பாடல் எல்லாருக்குமே காதல் பாட்டு தான், எல்லாருக்குமே காதலை நினைச்சு பாடுற பாட்டு தான். ஆனா எனக்கு அதை என் மகளுக்காக இளையராஜா போட்ட பாட்டுன்னு நான் நினைச்சுக்குவேன். ஊர்ல இருக்கிற எல்லாரோட மகளுக்காகவும் போட்ட இளையராஜா அவரோட மகளுக்கு அந்த பாடலை பாட நேர்ந்த துயரம் நம்ம ஒவ்வொருத்தரோட துயரம் தான் அது. அதனால எந்த இடத்துல இப்போ இப்படி ஒரு கூட்டம் நடக்கணும், எந்த இடத்துல இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல அவங்களை பத்தி பேசியிருப்பாங்க, பவதாரணியை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இளையராஜாங்கிறவர் நம்ம அண்ணன், நம்ம அப்பா, நம்ம தாத்தா அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம குடும்பத்துல ஒன்னா இருந்த ஒரு ஆள் அப்படிங்கிறனாலதான் அந்த மரணம் நம்மள இதா இருக்கு. ஒரு கலை அவர் இப்ப இந்த பாடலை எழுதும் போதோ இந்த பாடலை போடும் போதோ இந்த சூழ்நிலை இந்த பாடலை போடணும்னு நினைச்சு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. நானுமே நினைச்சது. இன்னொரு தடவை அந்த பாடலை நம்ம கேட்கும் போதெல்லாம் எல்லாரும் கூடி நின்று அந்த விஷுவல் தான் நம்ம மனசுல இருக்கும். ஒரு கலை, ஒரு சம்பவம், ஒரு விஷுவலை நம்ம வாழ்க்கையில எப்படி மாத்துதுங்கிறதுக்கு எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. அட் த சேம் டைம் சமூக ஊடகங்கள்ல விமர்சனங்கள் ரொம்பவுமே எனக்கு காயப்படுத்திச்சு. ஒரு அப்பாவோட ஃபீலிங்க அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ரெண்டாவது, ஆல்ரெடி இஸ் அ செயின்ட். அந்த ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டாரு. அவரோட பதிலாக இருக்கட்டும், கேள்வியாக இருக்கட்டும், அவர் உலகத்தில் பார்க்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போன பிறகு அவர் ஏன் துண்டு போட்டு வந்தார், அவர் ஏன் இப்படின்னாரு, அப்படியே வந்தாருங்கிற கேள்விகள்லாம் நம்மளால பார்க்க முடியும். அந்த கேள்வி கேட்கறதுக்கு எந்த உரிமையும் நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அது எழுதின எல்லாரோட சார்பாகவும் இளையராஜாட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அது ஒரு அப்பா, யுவன் சங்கர் ராஜாவுக்கு எவ்வளோ அவங்க பெட்டுன்னு தெரியும். அவங்க ஃபேமிலியாக நம்ம பார்த்துருக்கோம். எதுவும் இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி இருக்குது, அவங்க சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது. அதனால இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஒரு ஆத்மாவை நினைச்சுக்கிறதும் அவருடைய பாடல்கள் மூலமா, இப்போ யாருமே நம்ம கலைஞர்கள் பிறப்பதில்லை இறப்பதில்லை, கண்ணதாசன் சொன்னது தானே, நிரந்தரமானவன் அழிவதில்லை தான். எல்லா கலைஞர்களுக்கும் அது பொருந்தரமான ஒரு வரியை அவர் எழுதிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம தொடர்ந்து அவர்களுடைய பாடல்களை கேட்கும் பொழுதோ அல்லது அவங்க அப்பா போட்ட பாடல்களை கேட்டோ நம்மளை ஆற்றுப்படுகிறத தவிர நமக்கு வேற எந்த வழியும் இல்லை. நம்ம அனைவர் சார்பாகவும் அவருடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய இதய அஞ்சலிகள். நன்றி. இந்த நினைவு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நாம மறக்கணும் அப்படிங்கிறது தான், இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஒரு நாள் இசைஞானி இளையராஜா அவருடைய காலையில் ஒரு பிரசாத் ஸ்டுடியோவில் போய் சந்தித்து பேசும்பொழுது, ஐயா இந்த மாதிரி என்னுடைய உறவினர் ஒருத்தவங்க படம் எடுக்க வந்திருக்காங்க, நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு கதை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கய்யா, அதுதான் அவங்களுக்கு கதைக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி வர சொல்லியா, நாளைக்கு வர சொல்லி அப்படி சொல்றவங்க தான் சந்திரா அண்ணி தான் அந்த கதை சொன்ன இயக்குனர். அதே மாதிரி சின்ன கலைஞர் விவேக் அவர்களுடைய சேர்ந்து நான் பல முறை ராஜா சாருடைய பாடல்களை கேட்டு கொண்டாட்டமா கேட்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சு வெறி பிடிச்ச ஒரு ரசிகரை நான் சந்திச்சது டைரக்டர் தரணி அவர்களை தான். ரெசிடென்சி ஹோட்டல்ல அது ஒரு வியாழக்கிழமை இரவுகளில் அப்படி ஒரு ரசிகரை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அது மாதிரி அவரையும் இங்கே இருக்காங்க அந்த நிகழ்வுல. அண்ணி சங்கீத திருநாள் பாட்டு கேட்டுட்டு கண்ணீர் விட்டாங்க. இந்த பாட்டை எழுதுறது திரு பழனி பாரதி அவர்கள். அந்த படத்துல இந்த பாடல் ஒரு எக்ஸ்ட்ராவா இருக்கும். காரணம் என்னன்னா, கதாநாயகன் பாடுற மாதிரியான பாடல் தான் அந்த டியூன், என்னை தாளாட்ட வருவாளா அப்படின்னு. ஆனா இந்த பாட்டை எக்ஸ்ட்ராவா போட்டு இன்னொரு வெர்ஷன் எழுதி வச்சிருக்காங்க. அது காரணம் என்னன்னா, இந்த பவதா அவர்களை பாட வைக்கணும் அப்படின்னு சாருக்கு ஒரு நல்ல டியூனா இருக்கு, அது பவதா பாட வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. என்னன்னா இங்க ஒரு பெரிய அண்ணியுடைய கண்ணீருக்கு இங்க பதில் இருக்கு. இந்த பாடல் எழுதக்கூடிய அந்த நாள்ல திரு பழனி பாரதி அண்ணன் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை
லாவண்யா பிறந்தாங்க. அந்த தகவல் கேட்டுட்டு இங்கே வந்து ஸ்டுடியோவுக்கு வரும்பொழுது இந்த டியூன் இருக்கு, இது சங்கீத திருநாளான்னு அவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறார். அதாவது இது எப்படி சொல்றது தெரியல. அதான் அண்ணன் வந்து அதை பேசவே இல்லை. ஃபோன் பண்ண என்னண்ணே இப்படின்னு, இல்லைப்பா நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டார். ஸோ நான் மேத்தா அவர்கள்ட்ட, கவிஞர் திரு மேத்தா அவர்கள்ட்ட பல காலம் உதவியாளராக வேலை பார்த்துருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து நீ பிரசாத் ஸ்டுடியோக்கு வந்துறியா, காலைல 7 மணிக்கு அங்கே வந்து சார் ஒரு டியூன் கொடுக்குறாங்க, டியூனை வாங்கிட்டு போய் வீட்டில் போய் எழுதிக்கலாம், நான் வாங்கி கொடுத்துட்றேன், நான் வேறு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க நான் வந்துடுறேன். வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எப்பவுமே காலையில் ஒரு 15 ஆண்டுகள் காலையில் 7 மணி சார் வந்துட்டாங்கன்னா 7:30 மணிக்கு எனக்கு சின்ன ஃபோன், அப்போ அதில் தான் மெசேஜ் வரும், கம் டு பிரசாத். அங்கே தான் அப்போ தான் சாரை சந்திக்க முடியும். 15 வருஷங்கள் அப்படி தான் நடக்குது. அப்போது சார் வந்து இந்த டியூன் போட்டாச்சு மேத்தா, நீங்கள் வந்து முன்ன மாதிரி கிடையாது. என்னென்னா அவங்க மூத்த கவிஞர்கள் எல்லாமே சார்கிட்ட வந்து டியூனை வாங்கிட்டு முதல் நாள் போய் வீட்டில் எழுதிட்டு, ஏன்னா ஒரு கவிஞர்களுக்கு அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு அந்த மைண்டை வந்து அது வேற மாதிரி வச்சு அவங்க இஷ்டத்துக்கு நடந்து திரு முத்துலிங்க அவர்கள்லாம் பஸ்ஸில் போகும்போதே பாட்டு எழுதுவார், நடந்து போகும்போதே பாட்டு எழுதிட்டுவார். இந்த மாதிரி ஒரு வரி வருதுயா அப்படின்னு சொல்லி எழுதிக்குவார். ஆச்சரியமாக இருக்குது எனக்கு, என்ன இங்கே எழுதுறீங்க, ஐயா டீ சாப்பிட்டு வந்துருங்க, பரவாயில்லையா அதனால நேன்னு சொல்லி பாட்டு எழுதுவார். அந்த வரி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது வந்து இன்னைக்கு சரி அதை அப்புறம் பார்ப்போம். அந்த நேரத்தில் வந்த உடனே மேத்தா நீங்கள் வந்து முன்ன மாதிரி இல்லை, நீங்கள் வந்து இங்கேயே எழுதிருங்க, ஏன்னா பவதா பாடப்போகுது அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சார் வந்து டென்ஷன், அவருக்கு வந்து மேத்தா ஐயா அவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குன்னு அப்படி இங்கேயே எழுத சொல்லிட்டாங்க, நம்ம வேலையே இருக்கு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த டைனிங் ஹாலில் உட்காந்து அவர் ஐயா ஏற்கனவே வந்து மயில் போல பொண்ணு ஒன்று, குயில் போல பாட்டு ஒன்று, இதை கண்டினியூ பண்ணிடுங்க மேத்தானு. அதுக்கப்புறம் தான் கிளி போல பேச்சு ஒன்று, பாட்டு ஒன்று, கேட்டு நின்று மனசு போன இடம் தெரியல, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியலன்னு எழுதுறாங்க. அடுத்தடுத்து வண்டியில் அந்த 2வது சரணம் முடிஞ்சிருச்சு. ஒரு அரை மணி நேரத்தில் இந்த பாடல் வந்து எழுதி வச்சு உள்ளே இருந்து சார் 2 வரி எழுதிக்கிட்டு மேத்தா இதெல்லாம் சேர்த்துருங்க 2 படம். அங்கே உள்ள எப்படின்னா சவுண்டு, அங்கே ஒரு வயலின் அது பாட்டு ஒரு சத்தம் போட்டுட்ருக்கு, அதாவது அபஸ்வரத்தில் அதை அங்கே போயிட்டு அப்படியே சரி பண்ணுவாங்கல்ல, அந்த ட்ரெயின் எல்லாமே அங்கே நடந்துட்டு இருக்கு. ஆனால் 1 மணிக்கு ஒலிக்கும் போது இந்த பாடல் வந்து ஒட்டுமொத்த உடம்புல இருக்க அவ்வளவு நரம்புகளும் அதாவது சிலிர்த்து போச்சு. அந்த 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 அனுபவத்தை வந்து வார்த்தையால சொல்ல முடியல. சார் வந்து அங்கே வந்து தேர்வு பண்ணுறாரு, இந்த பாடலை வந்து இதுதான் இவரை வச்சு தான் எழுதணும். ஏன்னா பாரதியை வந்து ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய கவிதை திறனை வந்து மாற்றுறாரு, அது கதைப்படி அப்படித்தான் வருது. அப்போ இந்த கதையை வந்து அதே படத்தில் வந்து திரு புலமைப்பித்தன் அவர்கள் எழுதியிருக்க எதிலும் இங்கு இருப்பவன் நீதான், அது எழுதியிருக்க அவரவே எழுத வச்சுக்கலாம். ஆனால் புது கவிதையில் வந்து ஒரு பெரிய சாதனை படைத்த திரு மு மேத்தா அவர்கள் வந்து எழுத வச்சாதான் இது சரியாக வரும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி அங்கே வந்து அதை எழுத வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி அதளவுக்கு முடிஞ்சு போச்சு. அந்த அவர் ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, அந்த வந்து இது இப்படி தான் நடக்கும். ஒரு நாள் சொன்னார், இந்த படம் பயங்கர ஹிட் ஆகுங்க, அது சம்மந்தமே இல்லை, அது அவர் மியூசிக் பண்ணல, அவர் ப்ரொடக்ஷன் பண்ணல, அவர் எதுவுமே பசங்க கூட ஒர்க் பண்ணல, இந்த படம் பயங்கர ஹிட் ஆகும் பாரியா. என்னங்க எப்படி சொல்றீங்க, பார்த்தா அந்த படம் 150 நாள் ஓடி போச்சு, வெண்ணிலா கபடி குழு. அந்த ஒரு ஐடியா பண்றாருல, அது வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு, எங்க இருந்து இப்படி சொல்றாங்க அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி இந்த பாட்டு பயங்கர ஹிட் சாங் எழுதிருக்கீங்க மேத்தா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சிச்சு. அது வந்து பவதா அவர்கள் அது வந்து அந்த பவதாவுடைய அருள் தான் அந்த இது கிடைச்சது காரணம், முக்கியமான காரணம். மதுரையில் வந்து சார் வந்து ஒரு கச்சேரி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாரும் என்னால் பேச முடியல, அவங்க அந்த அப்போது பத்திரிகையாளர் எல்லாம் இருக்காங்க. எப்படியாவது சார்கிட்ட சொல்லி நம்ம எல்லாரும் போகலாம், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க, வி.கே. சுந்தர் அண்ணன் இல்லை எல்லாரும் சேர்ந்து சொல்லணும்னா. அப்போ நான் போய் எப்படி போய் கேட்கறதுன்னு ஒரு நாள் வந்து போய் இப்போ ஐயா உன் ஊர் தானே கிளம்பி வாயா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே அவர்கிட்ட பேச முடியாது அப்படின்னு கார்த்திக் சார்கிட்ட போய், சார் இந்த மாதிரி பத்திரிகையாளர் வர்றாங்க, சரி வாங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு. சார் கார் வருது எல்லாருக்கும் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு. இதை பவதா அவர்கள் தொலைவில் இருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அவர் சார் டக்குன்னு நான் போகும்போது இங்கே வாங்க, என்ன பிரச்சனை, இல்லை எல்லாரும் ஆசைப்படுறாங்க, அப்படியா சரி வாங்க என்ன பிரச்சனை, சில பொருளாதார சிக்கல், நீங்கள் வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் எந்தவித பேச்சு இல்லாமல் கார்த்திக் ராஜ் அவர்கள் ஒரு பெரிய தொகையை கொடுத்து நீங்கள் கிளம்பி வாங்க. அது காரணம் வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாருமே மதுரையை சுற்றி பார்த்து அந்த கச்சேரி ரசித்தோம்னா அதுக்கு பவதா அவர்கள் தான் முக்கியமான காரணம். இப்படியாக பவதா அவர்கள் வந்து அவர் பொண்ணா மட்டும் இல்லை, அவங்க வந்து எப்போவுமே ஒரு வீட்டில் ஒரு வீணை இருக்குன்னா டெய்லி அதை எடுத்து மீட்டிகிட்டே இருக்குன்னு அவசியம் கிடையாது.
மீட்டாமல் இருந்தாலும் வீணைக்கு வீணன் தான் பேர். அவங்க செலக்ட் பண்ணி பாடின அந்த பாடல்கள் எல்லாம் தான் நமக்கு வந்து அதுதான் நம்மளை வந்து உற்சாகப்படுத்து. எல்லா பாட்டையும் பாடணும் இல்லை, தேர்வு பண்ணி பாடின அந்த ஒரு பாரசீக கவிஞன் பிருதவிசியோட கவிதை ஒன்று உண்டு. ஒரு வீணையின் தந்திகள் வந்து தன்னை மீட்டும் வீரர்களை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். அப்படிதான் பவதாவுடைய குரல் வந்து அந்த பாடல்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கிடுச்சு. பாடல்களும் அந்த டியூன் வந்து பவதா அவர்களுடைய குரலை தேர்ந்தெடுத்தது. இதுதான் உண்மை. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து ரொம்ப நன்றி. சாரி. நான் வந்து உதவி இயக்குனராக முயற்சி பண்ணிக்கிட்டு காலம் அப்போல்லாம் வந்து ரொம்ப போராட்டமாக இருக்கும். ஒரு பாடத்தில் வந்து உதவி இயக்குனர் சேருவதற்கே ஒரு 6 ஆண்டு 7 ஆண்டு ஆகிடும். அதுவும் சரியான இடங்களில் போய் சேருவதற்கே பெரிய சிக்கலாக இருக்கும். அப்போ வந்து திரு பார்த்திபன் அவர்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் வச்சு ஒரு படம் படம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வேலை நடந்து அதற்கான படத்தோட பூஜை நடந்தது. படத்தோட பேர் எழலேலோ அப்படின்னு தான் டைட்டில். அந்த படத்துக்கு எப்பவுமே பார்த்திபன் ரொம்ப வித்தியாசமாக ஒரு பயங்கரமாக எப்பவுமே அந்த இம்ப்ரெஸ் பண்ணுவார். ரஹ்மான் எப்படியா இம்ப்ரெஸ் பண்ணுன்றது அவர் ரொம்ப பயங்கரமாக செட்டெல்லாம் போட்டு வேற மாதிரி பண்ணியிருந்தார். சினிமா பிரபலங்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப மறண்டு போனது. அந்த நிகழ்வில் தான் வந்து தேசிய விருது பெற்ற கலைஞர்களுக்கு தனியாக இவர் பார்த்திபன் எல்லாருக்கும் ஒரு அடையாளம் வழங்குறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்வு ஒருங்கிணைச்சிருந்தாங்க. ரஹ்மான் கையால் வந்து விருது வழங்குற மாதிரி. கிட்டத்தட்ட பாரதி படம் வந்து கிருஷ்ணவேணி தியேட்டரில் தான் பார்த்துருந்தோம். அப்போ வந்து பாரதிக்காக அந்த படம் பார்த்தோம். தங்கர் பச்சான் அவர் ஒளிப்பதிவு அந்த டீம் அதோடைய நெருக்கத்தில் இந்த படம் பார்த்துருந்தோம். அந்த பாட்டு மயில் போல ஒரு எப்போதும் கேட்குற ஒரு மனநிலையோட அது கடந்து போயிட்டு இருந்தது அந்த பாட்டு. நண்பர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட அது வந்து டிக்கெட் வாங்கி போகணும். ஏன்னா அந்த மாதிரி தான் வச்சுருந்தார் பாட்டு. ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தனால அதில் வந்து எங்களுக்கு ஒரு 3 டிக்கெட் கிடச்சிது. நண்பன், நான், உமர், அப்புறம் மாரி மகேந்திரன் 3 பேர் போயிருந்தோம். போனால் அப்படியே எல்லாம் மேடம் வந்தது. இப்போ பவா வந்து இந்த மேடையில் ஏறுறாங்க. அப்போ என்னன்னா அந்த அரங்கே வந்து ஒரு இருட்டாக்கி அது வந்து ஒரு ஒளி வெள்ளம் பாய்ச்சிக்கிற மாதிரி அந்த சினிமாக்கள் வந்து ஒரு நடிகர் பாடலை தொடரும் போது மேலே வந்து ஒளி பாய்கிற மாதிரியான ஒரு ஒளி ஒரு சிறிய பெண்ணை நோக்கி அப்படியே அந்த ஒரு ஒளி கடந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க மேடையில் நின்று அவங்க முன்னாடி வட்டமான அந்த ஒளி எடுத்த உடனே மயில் போல பொண்ணுன்னு பாடுறாங்க. அங்க அவங்க பாட நேரடியாக பார்க்க எனக்குள்ள ஒரு மானசீகமான ஒரு காதல் பிறந்தது. ரொம்ப ரொம்ப துடியா அந்த மனசு வந்து அந்த குரல் அப்படி ஒரு வேலை செஞ்சது. ரொம்ப குள்ளமா ரொம்ப சிறிய உருவம். அது பார்த்தீங்கன்னா அப்ப அது வந்து அதை தாண்டி அந்த உணர்வு வந்து 2 பேர் எனக்கும் அவங்களுக்கு கடந்ததா கூட நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். நிறைய பேர்கிட்ட நண்பர்கள்ட்ட அதுக்கப்புறம் சொல்லுவேன். தொடர்ந்து ரொம்ப நாள் அப்படியே தான் கடந்தது. எப்படியாவது அவங்கள வச்சு நான் ஒரு எப்படியாவது ஒரு இசையமைப்பாளராக அவங்களோட சேர்ந்து ஒரு வேலை செய்யணும் அப்படிலாம் அந்த அந்த தோணிக்கிட்டே இருக்கும். எல்லா நேரமும் எல்லா இரவுகள்லையும் எப்படியாவது ஒரு முறையாவது பவாவுடைய பாட்டை கேட்டுருவேன். அது என்னுடைய மனைவிட்டெல்லாம் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். காலம் கடந்துக்கிட்டே தான் இருக்கும். அன்னைக்கு நான் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான எனக்கு சினிமாவில் சில வேலைகளை செஞ்சு ஜார்ஜோடைய பிறந்தநாள் ஜார்ஜ்னு நான் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து போடலாம்ட்டு பதிவு பார்க்கும்போது ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட்டு யாரோ போட்டிருந்தாங்க. அப்படின்னு உடஞ்சிச்சு முழுக்க. அந்த தருணம் வந்து அப்படியே கரையாக கிடக்குது மனசு. அது என்னன்னு சொல்லவே முடியல. உடனே என் பொண்ணு தான் பக்கத்திலே இருந்தா. பொண்ணு பார்த்துட்டு என்ன பார்க்கணும்னா அப்படின்ற பிறகு ஒன்றுமே பேசலை. அவள் வந்து
செல்ஃபோனை எடுத்து அந்த பாட்டை வந்து போட்டு என் காதுகிட்ட வச்சுருந்தேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நான் பாபா பற்றி ஒரு 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 அழகான தருணங்கள்ல ரொம்ப மனசு ரொம்ப இழகி போய் கிடக்கிற தருணங்கள்ல நான் குழந்தைகளோட பேசுவேன். அதை எப்படி சொல்றது, அவங்கள்ட்ட நான் பேசுனதே இல்லை. அவங்க அந்த பாட்டை அந்த ஒரே பார்வை தான், அந்த ஒரே நாள் தான், அந்த இரவு முழுக்க அந்த பாடல்களை வந்து பாப்பா போட்டு விட்டுட்டே இருக்கா. நான் அப்படியே படுத்திருந்தேன். இதுதான் பாபாவுடைய என்னுடைய நினைவும் பகிரும் நான் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். இது அவங்க சொன்ன மாதிரி சும்மா ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் போட்டிருந்த பதிவு, நம்ம சில சமயம் நினைப்போம்ல இது ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நம்புவோம் முதல்ல. அப்புறம் நான் போய் ஐயப்பன் கிட்ட சொல்கிறேன், என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன், எனக்கு முதல்ல இந்த நியூஸ் வந்து இதில் இது உண்மைதான் அப்படின்னு தெரியும் போது எனக்கு இளையராஜா அவர்கள் நினைவுக்கு வரலை, யுவன் சங்கர் ராஜாவுடைய சகோதரி கார்த்திக் ராஜா சகோதரி எதுவுமே நினைவுக்கு வரல. அவங்களுடைய குரல் தான் நினைவுக்கு வந்தது. நான் போய் ஐயப்பன் கிட்ட சொல்லும்போது அவனும் வந்து உடனே சொன்னது, முதல்ல அவர் சொன்னது வளராத, அப்படிலாம் இருக்காது, இல்லை இல்லை உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் ரொம்ப யூனிக்கான குரல் அப்படின்னாரு. அப்போ எனக்கு 2 இசையமைப்பாளர்கள் வந்து என்னை ரொம்ப தேம்ப வைத்தவர்கள். நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா கூட ஒரு இசையமைப்பாளர் வந்து ஒரு பீட் சாங் போடுறாங்க, அதுலெல்லாம் விட அவங்க சில சமயங்கள் வந்து சோக பாடல்கள் போடும்போது தான் அவங்களுடைய சோல் வந்து அந்த கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புவேன். அதில் வந்து ராஜா சாரும் ரெஹ்மான் அவர்களும் அது எனக்கு எப்படி ஃபீல் ஆகும் அவங்க பாடல் கேட்கும்போது அப்படின்னு சொன்னால், ராஜா சார் வந்து என்ன பண்ணுவார்னா உடச்சி அழ வச்சிருவார் நம்மளை. அது தென்பாண்டி சீமையிலே பாட்டாக இருக்குன்னா கேட்டுட்டு வந்து நம்ம அழுதுருவோம். நான் ரெஹ்மான் சார் பாட்டை கேட்கும்போது எனக்கு என்ன தோணும்னா அவர் வந்து உடச்சி அழ வைக்க மாட்டார், ஆனால் அந்த பெயினை ஃபீல் பண்ண வைப்பார். நம்மளுக்குள்ள ஏதோ ஒன்று முட்டும், ஆனால் அழுதுற மாட்டோம். ஃபீல் த பெயின் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு இது மாதிரியான பாடல்களுக்கு வந்து இசையமைப்பாளர்களுக்கு ரொம்ப முக்கியம் வந்து அவங்களுடைய சோலை வெளிக்காற்ற ஒருத்தங்க. இப்போ அந்த குரலுக்காக அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் நம்மளுக்கு ஸ்வர்ணலதா கிடைச்சாங்க, அப்படிதான் பவதாரணி கிடைச்சாங்க. நான் நினைப்பேன் இளையராஜாவினுடைய இன்னொரு வெர்ஷன், அவர் தொட முடியாத ஒரு எல்லையை யாரால தொட முடியும் அப்படின்னா அவர் வந்து ஸ்வர்ணலதாவையும் பவதாரணியும் நம்பி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப எனக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த அவர்களுடைய பாடல்களை கேட்கும்போது தோணும். இப்போ இதுக்கு முன்னாடி தேனி கண்ணன் சார் பேசும்போது எனக்கு தோணின ஒரு விஷயம் என்னன்னா, அவர் சொன்னார்ல மு மேத்தா அவர்களை வந்து அவர் வந்து புது கவிதைகள் எழுதுறவருங்கிறதுனால பாரதி படத்துல பாரதியோடைய போக்க மாத்துறதுக்காக ஒரு கவிஞர் எழுத முடியும் அப்படின்னா மு மேத்தா எழுதலாம், அதனால அவரை கூப்பிட்டாருன்னு அவர் சொல்லும்போது எனக்கு தோணின விஷயம் என்னன்னா, பாரதியே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு குரல் அவளை ஈர்த்திருக்கும் அப்படின்னா அந்த அந்த படத்துல அது யாருடைய குரலா இருக்க முடியும்னு அவர் நம்பினது பவதாரணி அவர்களினுடைய குரலை. அப்படிதான் அவங்க வந்து அந்த பாட்டுக்கு அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கணும் அப்படின்னு. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம எத்தனையோ பாடல்கள் அவங்க பாடினதை நம்ம திருப்பி கேட்டாலும் எல்லாருமே சொல்ற ஒரு பாடல் வந்து மயில் போல பொண்ணு ஒண்ணு. அந்த பாட்டுல என்னதான் இருக்கு அப்படிங்கிறது நானும் நிறைய தடவை யோசிச்சு பார்த்திருக்கேன். என்னால வந்து கண்டுபிடிக்க தெரியாததுனாலதான் அந்த பாட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அந்த குரல்ல ஒரு இன்னோசன்ஸ் இருக்குல்ல, அந்த இன்னோசன்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அது வந்து அந்த சோல்ல அந்த ஒரு இன்னோசன்ட் இருந்தா தான் அது வெளிப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில பாடல்கள் அவர்கள் பாடினதை வேற ஏதாவது ஒரு பாடகி பாடி இருந்தா நல்லா இருந்திருக்கும், நம்ம கேட்டிருந்திருப்போம், ரசிச்சிருந்திருப்போம். ஆனா அது அவர்களுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங்ஸா இருந்திருக்குமே தவிர இவர்கள் பாடினதுனால பெஸ்ட் சாங்கா இருந்திருக்காது. அது பவதாரணி பாடினதுனால மட்டும்தான். என் வீட்டு ஜன்னல் எட்டி பாட்டெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தா அது வந்து ஒரு பெண்ணினுடைய அகத்தை சொல்றதுதான். அதுல வந்து கண்ணாலே பேசாதே கையாலே பேசுன்னு வருது. அதை கேட்கும்போது அந்த ஒரு இன்னசென்ஸ் இருக்குல்ல, அது வந்து அந்த பாட்டை வேற எப்படியுமே நம்மளுக்கு யோசிக்க வைக்காது. அது ஒரு தவறான ஒரு பாட்டாவே நினைக்க வைக்காது. மஸ்தானா பாட்டுலாம் கூட எனக்கு அப்படிதான் தோணும். அது வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி ஜாலியா பாடுற பாட்டு. ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு குழந்தைத்தனம் இருக்குல்ல, குழந்தை வந்து
எப்படி தோணும்னா இது நான் வந்து ஒரு மிகைப்படுத்தலாவே இருக்கலாம், அல்லது என் மனசுல இருந்து சொல்றது நான் சொல்றேன். நான் எப்படி அதை கேட்கிறேன் அப்படின்னு, ஒரு பிள்ளைய அடிச்சுட்டு இப்ப ஸ்டேஜ்ல போய் பாடு அப்படின்னா அது தேம்பிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே பாடும்ல, அது மாதிரியான ஒரு குரல் அவங்களுக்கு அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் வந்திருக்காது, கிடைச்சிருக்காது. இதை அவர் அப்பா புரிந்து கொண்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு குரலை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சில சமயம் நம்ம சொல்லுவோம், நிறைய பேர் சொல்லுவாங்க ராஜா சாருடைய குரலை கேட்டுட்டு இது குரலே இல்லை, ஏன் இவர் இப்படி பாடுறாரு அப்படின்னு. அவருக்கு தெரியும் அந்த பாட்டுக்கு குரல் தேவையில்லை, அந்த பாட்டுக்கு வந்து ஒரு சோல் தேவை. அது வந்து இன்னொரு ஒரு பாடகரை கூப்பிட்டு அந்த பாட வச்சிருந்திருக்கலாம், ஏசுதாஸை கூப்பிட்டு பாட வச்சிருந்திருக்கலாம், எஸ்பிபியை பாட வச்சிருந்திருக்கலாம். ஏன் அவர் பாடினார் சில பாடல்கள்னா அவருக்கு தான் தெரியும் அந்த குரல், அந்த பாட்டு என்ன செய்யும், யார் பாடினா என்ன செய்யும் அப்படிங்கறது முழுசா தெரிஞ்சது அவருங்கிறதுனாலதான் அவர் பாடினார் சில பாடல்களை. அதனாலதான் அவர் சில பாடல்களை கூப்பிட்டு நீ பாடினா நல்லா இருக்கும்னு அவருடைய பொண்ணை கூப்பிட்டு சொல்லி இருந்திருக்கலாம். நான் 2 நாளா நான் வந்து சோசியல் மீடியா பார்க்கல, எந்த அந்த மரணம் தொடர்பான எந்த சேனலையும் நான் பார்க்கல. இப்போ நான் வர நான் ரொம்ப வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட நான் லாந்தருக்கு சொல்லிட்டு இருந்தேன், நான் ரொம்ப சென்டிமெண்டா ஆயிட்டு இருக்கேன், ரொம்ப ஒரு சென்டிமெண்ட் ஃபுல் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட ஒரு விஷயத்துக்காக சொன்னேன். அதுதான் காரணமான்னு தெரியல, நான் பார்க்கல. அப்போ இப்போ பரிசல் கிருஷ்ணா சார் சொல்லும் போது நான் புரிஞ்சுக்கிறேன், ராஜா சாரை வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, எதுக்காக பண்ணியிருக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. மிஞ்சி போனா எதுக்கு பண்ணியிருப்பாங்க, அவர் அழலன்னு சொல்லி இருந்திருப்பாங்களா எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. நான் கெஸ் பண்றேன், இந்த மக்கள் இப்படி தானே பேசுவாங்க, சொல்லி இருந்திருக்கலாம், வேற ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவர் சொன்ன மாதிரி யாருக்கும் அந்த உரிமை கிடையாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பெயின், அவங்களோட அவர் இருந்தது, அவர் அந்த மரணத்தை எப்படி உள்ள எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுலாம் அவருக்கு தான் தெரியும். ஒரு வீடியோ ரொம்ப முன்னாடி பார்த்த வீடியோ, அதுல வந்து அவங்க பாவாடை சட்டை போட்டுட்டு பவதாரணி அவர்கள் வந்து பாடுவாங்க, அவங்களால அதை எடுக்க முடியாது அந்த குரலை, ரொம்ப முன்னாடி பார்த்தது. அப்போ இவர் பக்கத்துல போய் உன்னால பாட முடியும் அப்படின்னு தட்டி கொடுக்க மாட்டாரு, அவங்கள ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, பாடு பாடு அப்படின்னு திருப்பி சொல்லுவார். அவர் எல்லா மேடையிலுமே எல்லா பாடகர்கள்ட்டையும் அதை செய்வார், பாடு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவங்களால முடியாது, 4-5 தடவை ட்ரை பண்ணுவாங்க, ஒரு கட்டத்துல பாடுவாங்க. ஆனா அந்த பாட்டு வந்து இவர் எடுத்து பாக்குற மாதிரி இருக்காது, அவங்க கிட்டத்தட்ட அழுதுகிட்டே தான் அதை பாடுவாங்க. அப்போ அப்படி ஒரு தகப்பன் அவரு, அந்த குழந்தையோடைய பெயின், அந்த பொண்ணுக்கும் மியூசிக்குக்குமான அந்த கனெக்ஷனை வந்து அவர் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கும் மியூசிக்குக்குமான கனெக்ஷன் தான் அது. அவருக்கு தெரியும் அவங்களால என்ன பண்ண முடியும், எதோட உச்சம் வரைக்கும் போக முடியும்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் வந்து தன்னோட அவங்களை ரமண மாலை பாட வச்சது தன்னுடைய மகள்ங்கிறதுக்காக இல்லைங்கிறது உறுதியா தெரியும். ஏன்னா அவங்க அப்படி நிரூபிக்கல, எந்த பாடல்களையும் அவங்க நிரூபிக்கல. இன்னும் சொல்ல போனா எனக்கு மனசுல பட்டது என்னன்னா, அவங்க ஒவ்வொரு தடவையும் ஒருவேளை பயந்துருக்கலாம், நாம இன்னாருடைய மகள், நம்ம எந்த தவறும் செய்திருக்க கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கலாம். அது அப்படி ஒரு அச்சம் அவங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா அவங்க எந்த இடத்துல அதை கடந்திருப்பாங்க, அவங்களுடைய அப்பாவின் மூலமா தான் கடந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய அப்பாவுடைய ரெகக்னிஷன் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கும். அந்த ரெகக்னிஷன் அவர் அவங்களுக்கு தந்திருக்கிறாங்க, தொடர்ந்து பாடல்கள் கொடுத்து, அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது ஏன் நம்ம எல்லாருக்குமே இவ்வளவு பெயினா இருக்குன்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி அவருடைய பாடல்களை நம்ம கேட்டிருக்கோம் எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல, அதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளால இன்னும் ஒன்றும் செய்ய முடியலையே அவருக்கு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். ஏன்னா எல்லாருக்கும் நீங்க எல்லாம் செஞ்சிட்டீங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40 வருட காலங்கள், அதற்கும் மேலாக எங்களுடைய வாழ்க்கையில நீங்க டிராவல் பண்ணியிருக்கிறீங்க, எங்களோடய இருந்திருக்கிறீங்க. எத்தனை பாடல்கள், எத்தனை சிச்சுவேஷன், எங்க போனாலும் நாங்க உங்களை கேட்கிறோம். உங்களை மறுக்கிறதா இருந்தாலும் உங்களை முன்வைத்து தான் நாங்க மறுக்கிறோம். ஒரு இசையை நாங்க உங்களை வச்சுதான் அளவிடுறோம், ஒரு துக்கத்தை உங்களை வைத்துதான் நாங்க வந்து அளவீடு செய்யறோம், ஒரு நினைவுகளை, ஒரு காதலை, எல்லாமே. இப்படி உங்ககிட்ட இருந்து நாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த சந்தர்ப்பத்துல எங்களால உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான், நம்ம ஆதங்கம் தான் நம்ம எல்லாரையுமே இவ்வளவு உடைய வச்சிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த குடும்பத்திற்கு என்னுடைய குடும்பம் சார்பாகவும் இரங்கல்கள். இங்க இருக்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. பட் நான் வந்து ஒரு பப்ளிக்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மேமோட போஸ்ட் வந்து ராமண்ணா எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்ட் பார்த்துட்டு நம்மளுடைய இதை வந்து இரங்கலை இந்த இடத்துல நம்ம தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கேன்.
ஸோ என்னோட பேர் அம்பிகா ராஜ். நான் வந்து கண் பார்வை இல்லாதவங்களுக்காக தமிழ்நாடு லெவலில் ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருக்கேன். அண்ட் புற்றுநோய் கேன்சர் சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் நிறைய போய் நாங்கள் சர்வீஸ் நேர்லேயே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த விதத்தில் எனக்கு வந்து இளையராஜா சார் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ எல்லாருமே நீங்கள் நம்ம பேசணும்னு நினச்சது எல்லாமே எல்லாருமே பேசிட்டீங்க. ஸோ பாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 நாள் கூட சாப்பிடாம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மியூசிக் பிடிக்கும், சிங்கிங் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். பட் எல்லாருமே லேடிஸ் பொறுத்த வரைக்கும் பிஃபோர் 20 இயர்ஸ்லாம் அவங்களோட ஃபேமிலி, குழந்தைங்க அந்த மாதிரி தான். இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜிலாம் அப்போ கிடையாது. பட் எல்லாருமே நமக்குள்ள நிறைய ரசிச்சுட்டு இருக்கோம். சந்திரா மேம் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும், சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் பாடல்கள், அதுவும் இளையராஜா அப்பாவோட பாடல்கள் வந்து நம்மளை நிறைய வந்து தாக்கியிருக்கு. அந்த விதத்துல என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா என்னோட மகனுடைய இழப்பு. என்னோட பையன் வந்து 10 வயசுல டெங்கு ஃபீவர்ல இறந்துட்டான். இது நிறைய பேருக்கு நான் வெளியில பப்ளிக்கா சொன்னதில்லை. பட் அதுக்கப்புறம் நிறைய நேரங்கள்ல, நிறைய இரவுகள்ல வந்து தூக்கம் வராம அப்படியே செவுத்துல இடிச்சுக்கலாம்லாம் போல, அந்த மாதிரி ஒரு, ஏன்னா இருக்கிறதுலே ஒரு பெரிய சோகம் புத்திர சோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல உண்மையாவே அந்த கண்ணே நவமணியே சாங் வந்து நிறைய பாடி நான் வீடியோ அண்டு ஆடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த சாங்கை பாடிட்டு ஒரு கண்ணீர் வரும். அந்த கண்ணீரை தொடச்சிட்டு தூங்கும்போது ஒரு பெயின் கில்லர் மாதிரி அந்த பாட்டு உண்மையாவே இருந்தது. அது ஒரு ஆஸ் அ மதரா, ஆஸ் அ சார் சொன்னாங்க அவங்க மகள் மிஸ் பண்றாருன்னு, ஆஸ் அ மதர் ஃபாதரா ஒரு குழந்தையோட இழப்பு வந்து அந்த பாடல்கள் எந்த அளவுக்கு நமக்கு மருந்தா இருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். இன்னைக்கு அதெல்லாம் கடந்து வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 13 இயர்ஸில் என்னோட பையனுக்காக இந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி நிறைய நான் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்நாடு லெவலில். ஸோ ஏதாவது அன்னைக்கு எனக்கு தோணுது அதான், இந்த உலகத்தில் நம்ம பையன் முன்னாடி போயிட்டா நம்ம அதுக்கப்புறம் போக போகிறோம். வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று தேவையானவங்களுக்கு செஞ்சுட்டு போகணும். ஏன்னா அது வரைக்குமே எனக்கு அப்போ 28 வயசு, இப்போ 41. ஸோ நமக்கு அது வரைக்குமே ஒரு குழந்தைத்தனமாக தான் நம்ம இருப்போம். பட் இப்போ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு அனுபவங்களையும் மெச்சூரிட்டியையும் கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டியை வந்து அந்த நேரத்தில் நான் ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம குழந்தை போயிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ஈவன் 3 டைம்ஸ் சூசைட்லாம் நான் அட்டன் பண்ண போனேன். பட் அந்த டைம்ல நம்ம அதை பண்ணியிருந்தா இன்னைக்கு இத்தனை பேருக்கு உதவி கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு துக்கத்தை கடந்து வர்றது வந்து உண்மையாவே ஒரு பேரண்டா அது ரொம்ப கஷ்டம். அந்த விதத்துல கண்டிப்பா இளையராஜா அப்பாவுக்கு வந்து என்னோட ஆழ்ந்த இரங்கல். அண்ட் பவதாரணி பத்தி சொல்லணும்னா, மயில் போல பொண்ணு வண்ண நான் வந்து ரொம்ப ஓரளவுக்கு நல்லாவே பாடுவேன். என்னோட ஸ்டேஜ்ல எங்க நாங்க ப்ரோக்ராம் வச்சாலும் பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னை வந்து நிறைய அந்த சாங்ஸ் எல்லாம் பாட சொல்லுவாங்க. எஸ்பெஷலி அந்த ஆட்டோகிராஃப்ல ஸ்னேகா பாடுவாங்க. அந்த சாங் வந்து ரொம்ப வந்து பசங்களுக்கு பிடிக்கும்னு பாட சொல்லுவாங்க. நான் சாதாரண பாத்ரூம் சிங்கர் தான். அண்ட் நிறைய விஷயங்கள் இசை வந்து என் வாழ்க்கையிலேயே என்னோட பயணம் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து மருந்தா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது வந்து 100% உண்மை. என்னோட ஊர் தஞ்சாவூர். ஸோ அடிக்கடி முன்னாடியெல்லாம் வந்து இப்போ காரில் போகிறோம். அப்போ வந்து பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது அந்த இயர்ஃபோன் போட்டுட்டு சாரோட பாட்டை கேட்டுகிட்டே போனால் கிட்டத்தட்ட நைட்டு ட்ராவல் ஃபுல்லாகவே நம்ம தூங்காமல் கேட்டுட்டு போன நாட்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி அவங்க குடும்பம் அப்படிங்கிறது நம்மளால் பிரித்து பார்க்க முடியல. நம்ம வீட்டில் ஒரு துக்கம் நடந்தால் எப்படி, அப்படிதான் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பப்ளிக்காக இப்போ மேம் சொன்ன மாதிரி இந்த சினிமா துறை, இந்த பாடல் அண்ட் இந்த கவிஞர்கள் துறை இல்லாமல் ஒரு பப்ளிக்காக என்ன மாதிரி பப்ளிக் பீப்புள் வந்து கண்டிப்பாக நிறைய அஃபெக்ட் ஆகிருக்காங்க. நிறைய பேர் எல்லாரோட ஸ்டேட்டஸ் ஆகட்டும் 2 நாள் 3 நாள் அதுலேருந்து மீள முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி பவதாரணி பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அவங்களோட இன்டர்வியூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது. அந்த பொண்ணோட அந்த சைலண்ட் லைக் எப்படின்னா ஒரு பெரிய ஒரு லெஜெண்டோட பொண்ணு அப்படிங்கிற ஒரு இது அவங்க ஃபேஸில் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினான பொண்ணு, அமைதியான பொண்ணு. அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி அவங்க வாய்ஸ் வந்து ஒரு கிறிஸ்டல் வாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இனி யாராலையுமே, இப்போ நான் கூட பாடலாம், பட் அந்த சாங்கை அந்த வாய்ஸில் இனிமே பவதாரணி திரும்ப பிறந்து வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக பாட முடியும். அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு கிறிஸ்டல் வாய்ஸ் அவங்களுக்கு. என்னுடைய வேண்டுதல்லாம் என்ன அப்படின்னா,
நான் வந்து பாபா கிட்ட வேண்டிக்கிட்டது அதுதான். அந்த பொண்ணு இதே இசை குடும்பத்துல திரும்ப வந்து பிறக்கணும், அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் வந்து நிறைவேறணும் பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சாங்களோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது. ஏன்னா ஒரு குடும்பத்துல வந்து பெண் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான அங்கம். ஸோ சாரோட இதுல பாத்தீங்கன்னா 2011 அவங்க மனைவியை இழந்ததுக்கு அப்புறமா பவதாரணி தான் வந்து ஒரு மகளாவும் ஒரு அம்மாவாகவும் யுவன் சாருக்கு, கார்த்திக் சாருக்கு எல்லாருக்குமே அந்த வீட்டில் ஒரு பெண்ணா வந்து ஒரு நல்ல ரோல்ல எல்லாத்தையுமே நல்லது அந்த சண்டை எல்லாத்தையுமே ஒரு சரி பண்ற ஒரு ரோல்ல இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு யுவன் சாருக்காகட்டும், கார்த்திக் சார் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய இழப்பு. அண்ட் தமிழ்நாடு மட்டும் இல்லாம மேம் சொன்ன மாதிரி இன்னைக்கு இசை அப்படிங்கிற தமிழ் எவ்வளவு புரியும் அப்படின்னு தெரியாது வெளிநாடுகள்ல. அண்ட் இளையராஜா ஐயாவோட குடும்பம் அண்ட் இசை அப்படிங்கிற ஒரே ஒரு கனெக்டிவிட்டியில வந்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து உலகமே வந்து துக்கத்தை வந்து இன்னைக்கு அனுசரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா வந்து இந்த குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு இசை மூலமா அப்படின்னு சொல்லலாம். இது போல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு நல்ல விஷயம், கெட்ட விஷயம், காதல், காமம் அண்ட் எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் இளையராஜா பாட்டு தான். அந்த விதத்துல வந்து மயில் போல பொண்ணு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 18 இயர்ஸ் கரெக்டா 2000ல அந்த பாட்டை மட்டும் ஒரு 1000 டைம்ஸ் நான் பாடியிருக்கேன். அதுவும் எனக்காக எழுதின மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு அப்பெல்லாம் கண்ணாடி முன்னாடி. ஸோ அந்த ஃபீலிங் இருக்கு தெரியுமா, அது வந்து அதை சொல்லி நமக்கு மிகையாகாது. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி அந்த சாங் எனக்கு ரொம்ப வந்து என்னை பாதிச்ச சாங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னோட ஆழ்ந்த இரங்கல் அண்ட் பவதாரணி இந்த உலகத்துல வந்து திரும்ப பிறக்கணும் அந்த ஃபேமிலிக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே, ஏன்னா கூட்டு பிரார்த்தனை இன்னைக்கு கோவிட்லாம் வந்தப்போ எவ்வளோ பிரார்த்தனைகள் நம்ம ஒன்னா பண்ணோம், லைஃப் இவ்வளவுதான் அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஸோ கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி இதுக்கு என்ன நமக்கு என்ன வந்து இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா முதல்ல நம்மளோட ஹெல்த்தை நம்ம கண்டிப்பா பார்த்துக்கணும். லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், இன்னைக்கு நிறைய வருது, பிரெஸ்ட் கேன்சர் வருது, ஜென்ஸ்க்கெல்லாம் தூக்கத்திலேயே 40-35 எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு அட்டாக் அப்படிங்கிறதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. இதுல எல்லாரும் சொல்ற மாதிரி பணமோ புகழோ இல்ல நிறைய விதமான விஷயங்களோ யாரையுமே காப்பாத்துறது இல்ல. இறந்தவங்க இறந்துடுறாங்க, பட் அந்த குடும்பத்துல அதோடைய துக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இழப்பா தான் இருக்கு. அதனால என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நம்ம வந்து நம்ம உடலை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் இப்போயும் எல்லா டாக்டர்ஸுமே வந்து சொல்றது, கேன்சருக்கு இது வரைக்குமே சரியான மருந்து எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ்னா ஓகே, அதோட உடல்ல வந்து தெம்பு இருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா ஓரளவுக்கு தெம்பு இருந்தாதான் அவங்க கொடுக்குற அந்த டோசேஜ் எடுத்து, நான் பார்த்த நிறைய பேர் கேன்சர்ல கியூர் ஆகி வந்தவங்கலாம் இருக்காங்க. ஸோ உடம்ப நல்லா பார்த்துக்கணும். அண்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் உங்களால முடிஞ்ச சர்வீஸ், அதாவது கண் பார்வை இல்லாதவங்களா இருக்கலாம், எங்களோட பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேருக்கு புற்றுநோய் எல்லாம் வந்திருக்கு, பட் அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ண முடியாம நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்கிற ஒரு வயசு 2 வயசு குழந்தைக்கெல்லாம் நாங்கள் போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்கோம். அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச டைமை நீங்க போய் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். அண்ட் அவேர்னஸ், ஹெல்த் அவேர்னஸ் உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் வரணும் அப்படிங்கறது நான் கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா வந்து பாட்டு இந்த இடத்துல இந்த நேரத்துல பாடுறதுக்கு எனக்கு தோணல, பட் என்னோட ஆழ்ந்த இரங்கல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் வந்து நானும் பார்த்தப்ப எஃபில எனக்கு வந்து கொஞ்சம் கூட நம்ப முடியல. ஏன்னா எஃபில நிறைய இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் வருங்கனால உடனே நான் வந்து நியூஸ் வச்சு பார்த்தேன். அப்போ பார்த்தா வந்து அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி தெரியும். உடனே மனசுக்குள்ள வந்து ஏன் அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்தது. வரிசையா வந்து ஸ்வர்ணலதா அண்ட் எஸ்பிபி, வாணிமான்ட்டு வரிசையா எல்லாருமே ஞாபகம் வராங்க. ஏன் வந்து நமக்கு பிடிச்ச குரல்கள்லாம் வந்து நம்மளை விட்டு சீக்கிரமா வந்து போயிடுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. ஏன் நமக்கு வந்து பிடிக்குது குரல், வந்து ஒரு குரல் ஏன் பிடிக்குது அப்படின்னா, ஒரு பாடல் மூலமா ஒரு குரல் தான் வந்து நம்ம ஆன்மாவோட ரொம்ப அந்தரங்கமா வந்து நமக்குள்ள இருக்கிற நம்ம மறைச்சு வச்சிருக்கிற எல்லா உணர்வுகளையும் வந்து
அந்த ஒரு பாடல் மூலமா ஒரு குரல் வந்து நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்குது. ஒரு சந்தோஷமா இருக்கலாம், இல்ல ஒரு கவலையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் வந்து அதை ஷேர் பண்ண அந்த நேர ஒரு உணர்வுகளை வந்து நம்ம கடந்து போறதுக்கு வந்து உதவுது. அதனாலேயே வந்து அந்த ஒரு குரல் கூட நம்ம வந்து ரொம்பவும் நெருக்கமாயிடுறோம். அந்த குரல் இல்லாம போகும்போது வந்து நம்ம வந்து அப்படியே உடைஞ்சு போயிடுறோம். நம்மளே இல்லாத போன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வந்துருது. அதனாலேயே தான் ரொம்ப எனக்கு அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்பவும் முடியாமலேயே இருந்தது. இன்னொன்னு வந்து இளையராஜா சார் எல்லாருமே இளையராஜா பாட்டு நான் வந்து வண்டியில போகும்போதெல்லாம் வந்து இளையராஜா சாங்ஸ் கேட்டுட்டு மட்டும்தான் நான் வண்டி ஓட்டியிருக்கேன் இவ்வளோ நாளுமே. எல்லாரோட பாட்டும் கேட்போனாலும் சில நாள் வந்து பர்டிகுலரா இளையராஜா சாரோட 80s சாங் அப்படிலாம் வச்சு நான் போவேன். பவதாரணியை வந்து எப்படின்னா வந்து ஒரு இளையராஜா ஒரு ராஜா வீட்டு ஒரு இளவரசி மாதிரி தான் நான் வந்து பவதாரணியை இவ்வளோ நாளும் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து அதனாலதான் வந்து இப்ப கூட எனக்கு வந்து அவங்கள ஒரு சின்ன பொண்ணா தான் நான் பார்த்திருக்கேன். அவங்களுக்கு இவ்வளவு வயசாச்சா, இவ்வளவு சீக்கிரம் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்கா இருந்தது. அதோட வந்து எல்லாரும் நிறைய பாட்டு சொன்னாங்க. எனக்கு வந்து பவதாரணி வந்து அறிமுகமானது வந்து சுவாரஸ்யமான இன்சிடென்ட். என் மேல ஒரு க்ரஷ்ஷா இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அந்த காதல் வானிலை பாட்டு வந்து எனக்கு அனுப்புறாங்க. ஒரு இன்டைரக்ட் ப்ரொபோசல் மாதிரி. நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து பவதாரணியோட வாய்ஸ் கேட்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பெக்கூலியரா இருந்தது. என்ன இந்த வாய்ஸ் வந்து இவ்வளோ ஒரு ஹாண்டிங்கா இருக்கு, ஒரு மாதிரி நல்லா இருக்கே அப்படின்ட்டு நான் அப்பதான் கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் போய் தேட ஆரம்பிச்சா பார்த்தா வந்து அது பவதாரணியோட வாய்ஸ். இளையராஜா சார் வந்து தன்னோட இசை மூலமாவே வந்து இதுல கடந்து வருவான்னு நான் நம்புறேன். அண்ட் பவதாரணிக்கு என்னோட அஞ்சலி. அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட மரணம் வந்து ஒரு கொண்டாட்டமா இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன். இது வந்து எப்படின்னு சொன்னா, ஒரு மரணத்துக்கு பிறகு இந்த உலகத்தோட நமக்கு வந்து தொடர்பு துண்டிச்சு போயிடும். அதுக்கு பிறகு இந்த கரண்ட் பில்லு, வாடகை, கடன் தொல்லை, சொந்தக்காரங்க எந்த தொல்லையும் இல்லாம நிம்மதியா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா உண்மையிலேயே எங்க அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு வந்து நான் உயிரோட இருக்க ஆசை ரொம்ப அதிகமாயிட்டே வருது. ஏன்னா அந்த மரணம் வந்து அடுத்த நாள் காலையில என்னை எதிர்பார்க்கிற உறவுகளுக்கு என்னவா இருக்குங்கிறது கிட்டத்தட்ட இந்த வழிதான் இப்போ கன்வே ஆயிருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுக்க இல்லைன்னா உலகம் முழுக்கன்னு சொல்லலாம். போறவங்க போய் சேர்ந்துருவாங்க, இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்டு இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு மரணம். கிட்டத்தட்ட நான் வந்து அம்மாவை அடக்கம் பண்ற அந்த இடத்துல போயிட்டு நான் சொன்னது வந்து, இறைவா உன்கிட்ட நான் என் அம்மாவை ஒப்படைச்சிருக்கேன்னு சொன்னேன். அவங்கள நீங்க பத்திரமா பார்த்துக்கோ. ஒரு அழகான தோட்டத்துல ஒரு மரத்துக்கு கீழே என் அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க முன்னாடி போயிருக்காங்க, நாங்கெல்லாம் வரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க எங்களை ஆற்றுப்படுத்தி கொண்ட பொய் வரிகள் அந்த மாதிரியானதான் இருந்தது. பாட வேணான்னு தான் நினைச்சேன், இப்ப பாடணும்னு எனக்கு தோணுது. சாரி கிருஷ்ணா. இத்தனை நாள் வாய்மொழிந்த சித்திரமே இப்பொழுது மௌனம் ஏந்தானோ, மின்னலென மின்னிவிட்டு கண்மறைவாய் சென்று விட்ட மாயம் நீதானோ, உன்னால் வந்த காயம் உன்னால் தானே வாழும், என்னை நீங்கி போனால் உன்னை சேரும் யாவும் எனக்கொரு அடைக்கலம் வழங்குமோனும் இதயமே. நன்றி அனைவருக்கும்.